அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. மெய்யின்பு பேரு தருணத்துக்கு ஏற்றவாறு சொல்லி பின் மாற்றும் தப்புரை இது அன்று. சத்தியம் சொன்னேன் கருணைப் பெருக்கினில் கலந்து எனது உள்ளே கனவினும் நனவினும் களிப்பு அருள்கின்ற வருண பொதுவிலும் சமூகத்து என் வன்பு ஒரு வன்பொருள் ஆதியை நண்போடு கொடுத்தேன். இருள் நச்சரித்து அமுதம் தரவல்லீர் என்னை பள்ளி எழுப்பி மெய்யின்பம் தந்தீரே. புரியுதா? மெய்யின்ப பேர் அப்படின்னா எதை வச்சு நீங்க பேர் வைப்பீங்க? எனக்கு எதை வச்சு பேர் வச்சீங்க? வெளிச்சத்தோடைய பேரு அவங்க பாட்டி வந்து பெரியவனுக்கு வச்சாங்க, சூரஜன்னு. அதனால சரி அவங்க சூரஜன்னா தீபக்னு இருக்கும், ஒளியோட வெளிச்சத்தோட இருக்குன்னு சொல்லிட்டு பேர் வச்சு. அது மாதிரி மெயின் போது உலகத்துல வந்து இன்பத்தை கொடுத்து வாங்கிடுவாங்க. அப்படிதானே? ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா அங்க இன்பம் கிடைக்கும். அப்புறமேட்டு அந்த இடத்துல வந்தீங்கன்னா அது போயிடும் இல்லையா? அப்புறம் ஒரு நடம் செய்யும் போது ஒரு இன்பம் இருக்கும். அப்படிதானே? அதை விட்டு போன அப்புறம் உங்களுக்கு அந்த இன்பம் போயிடும். ஆனா கருணைன்றது எப்படி இருக்குன்னா அது மெய் என்பது தரவல்லது அப்படின்றத இந்த பாடல் மூலியமா தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை வச்சு வள்ளலார் வந்து அதுக்கு பேர் வைக்கிறது. எனக்கு வெளிச்சமா அந்த மாதிரி. ஆமா, வள்ளலாருக்கு ஒரு ஆசை இல்லை, மெய்யின்பு காரணம்னு எல்லாருக்கும் அப்படிதானே ஆசை. ஸோ அதுதான் தருணத்துக்கு ஏற்றவாறு சொல்லி பின் மாற்றும் தப்புரை ஈதன்று அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு என்ன தெரியுது? முன்னாடி சொன்னது தருணத்துக்கு ஏற்றவாறு சொன்னது, அது மாற்றக்கூடிய தன்மை இருந்ததால அது தப்பு உரை, அது திருத்தி அனுமதிக்கணும். அதெல்லாம் அது தப்பு உரை, சரிங்களா? ஈதன்று வள்ளலார் எழுதுறது வந்து டிஃப்ரெண்டானது. அது ஆறாம் திருமுறை வந்து முற்றிலும் அது முன்னாடி இருக்கிறது, தப்பு உரைக்கெல்லாம் அப்பாற்பட்டது இல்லை. சத்தியம் சொன்னேனே கருணை பெருக்கினில் கலந்து எனது உள்ளே. அவ வள்ளலாருக்கு வந்து அந்த பெருக்கினில் வந்து ஃபர்ஸ்ட் கலந்துக்குச்சு. பெருக்கிறதுனா என்ன சொல்ல பார்ப்போம்? பல மடங்கு. ஸோ கருணை பெருக்குன்னா நல்லதா சத்தியத்தை மட்டும் செய்து நல்லதெல்லாம் செய்து எல்லாருக்கும் இன்பத்தை கொடுக்கும். ஸோ என்னென்ன வகைலாம் வள்ளலார் சொல்லுங்க கருணை பெருக்கிறதுக்காக? குறைக்குறை தவிர்க்கணுன்றது, அதுக்கப்புறம் ஜீவகாரண ஒழுக்கத்தை செய்யும்போது பர உபகாரம். ஸோ அவர் சொல்றது வந்து ரொம்ப அர்த்தமுள்ளது தானே. இங்கிலீஷ் லாஜிக் சார் நீங்க பாருங்க. பாண்டிங், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸு, பயாலஜி எல்லாத்தையும் வந்து புது இல்லைங்களா? எல்லாருமே சகோதரத்துவமா பார்க்கணும். சோஷியல் சொசைட்டி எல்லா ஆன்மாவும் ஒன்று நினைக்கணும்னு எல்லாம் சொல்லி வச்சுட்டா கூட யாரும் வந்து
4 இது செவத்துக்குள்ளேயே அன்பு அன்புன்னு அடங்கியிருக்கும். கருணையை வந்து ஏதோ சில நேரத்தில் வெளிப்படுத்துகிறோம். ஒரு சடங்கு சமுதாயமே வச்சு கருணையை பெருக்க பார்க்குறோம் ஒழிய கருணையாலே தயவாலேயே கருணையை பெருசாக்கிட்டே வந்தால் தான் அருள்கிட்ட போய் சேரும்ன்றது மறந்துட்டு அன்பேஷன் அன்பேஷன் சொல்லிக்கிட்டே இங்கே உட்காந்துட்டு நம்ம அடக்கிக்கிறோம். ஸோ அதான் வந்து நம்ம தயவுக்கு வந்து டைம் தரணும், சரிங்களா? ஸோ கருணை பெருக்கினில் கலந்து எனது உலத்தே கனவினும் நனவினும் கழிப்பருள் என்றேன். யாரை பார்த்து சொல்றாரு? ஏழைங்க தர முடியுமா இந்த இன்பத்தை? யார் தர முடியும்? கருணாநிதி அருள்பெருஞ்சோதி தர்றாரு. அதானே கனவினும் கடவுள் வேணும்னு சொல்லிட்டு அவருடைய அருள்ல வாங்கி அதே மாதிரி அந்த இயலோடய நாமளும் இருக்கணும். அதே மாதிரி நம்ம தயையால் எல்லா ஜீவராசிகிட்டையும் எல்லா காது தத்துவம் மாதிரி நம்மளோட நெருங்கி நம்மளுக்கு அப்போ வளர என்னன்னு சொல்ல வர்றாரு? வளர என்ன சொல்ல வர்றாரு சொல்லுங்க. அறிவு இந்த காலத்துல அருட்பெருஞ்சோதியா நீங்க வாழலாம் அப்படின்றாரு. ஏன்னா நித்யானந்தா சொல்ற மாதிரிதான் நீங்க தான் சிவம் அப்படின்னு சொல்றாரு. பட் சிவம் எந்த தன்மையை கொண்டது அப்படின்னு சொல்லாம விட்டுருவாரு நிறைய நேரத்துல. அப்படிதானே? அப்படிதானே? ஏன்னா அவர் சொல்லியிருந்தாருன்னா அருட்பெருஞ்சோதி பத்தி நிறைய பேர் அங்க சொல்லியிருப்பாங்க, கரெக்டு தானே? ஆனா நான் அங்க வாழ்ந்த காலத்துல அருட்பெருஞ்சோதி பத்தி சொல்றது இல்லை, சரிங்களா? ஸோ எல்லாரும் வந்து ஏதோ ஒரு மருள் சிவத்தை வந்து கும்பிட்டு இருக்காங்க, சரிங்களா? அதுதான் ஐயா வந்து தெளிவாக சொல்றாரு. இந்த சிறுவொலி எல்லாம் இருக்கு, அங்கேயே மாட்டிக்காதீங்க. சின்ன சித்து கிடைச்சதுமே எல்லாமே அடைஞ்சிட்டு வந்துட்டு அப்படியே பல்ல இழிச்சிடாதீங்க. எல்லாத்துக்கும் மேலே போனால் கருணை தயை கொண்டு போனால் தான் கடவுளை நெருங்கவே முடியும். கடவுள் பேர் சொல்லிட்டு நம்ம சும்மாவே தத்துவத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டு இதுதான் வாழ்ந்துக்கிட்டு எல்லாத்தையும் நம்ம இழந்துட்டு இருக்கோம், வீண் காலம் கழிச்சுட்டு இருக்கோம். தெளிவாக சொல்லி நமக்கு தான் அழகாக புரிய வைக்கிறாரு. ஸோ அதனால தான் நம்ம வந்து வளர்த்துக்கிறோம். கருணை வளர்த்துக்கிறதுக்கால பெருக்கு இருக்கிறது எப்போ அப்படின்னா 19th century வந்து பெருக்கு இருக்குது. 19th century அப்படிதானே? ஸோ அதான் கனவு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. நமக்கு கனவால் நம்ம என்ன பண்ணலாம்? கனவால் ஆமாம் கனவு காணுவோம். இப்போ நம்ம ஏபிஜே இவர் இருக்காருல்ல, கலாம், அவர் என்ன சொல்லியிருக்காரு? கனவு இளைஞர்கள் கனவு காணுங்கன்னு சொல்றாங்க. ஏன் செய்யணும்னு சொல்லிட்டு கனவு காணுங்க, அப்போ அது ஒரு நல்ல எல்லாம் நல்ல மாதிரி பண்ணி முடிப்பீங்கன்னு சொல்றாரு. ஆமாம். அப்போ அவர் அந்த ட்ரீம்ஸில் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் பேர் சிலன்னா அடிக்கடி நான் அவங்க டிபேட் பண்ணுவேன்ல, பழனி கடினமான சித்தம் அந்த ஊர்லேருந்து வந்தவங்ககிட்ட நான் டிபேட் பண்ணும்போது அந்த ட்ரீம்ஸை பற்றி அவங்க அரெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க, சரிங்களா? அப்போது அது ஒரு தனியான ஒரு இல்லைன்னு சொல்லுவீங்க. அது ஒரு உலகம், எது எடுத்தாலும் அது ஒரு உலகம். அது அவம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவம்னு சொல்கிற மாதிரி இது அவம்னும் போது சாக்கரம் சொப்பனம் சுளுத்தி துரியம் துரியாதீதம் அப்படின்ற மாதிரி அது வகைகள் பிரெயினோட டிஃப்ரெண்ட் வேவ் லென்த்தில் வேலை செய்யக்கூடிய தன்மை, அப்படிதானே? இதெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சு சொல்லுங்க. நம்மளுக்கு அதுக்கேற்ற மீட்டர்ஸ் எல்லாம் சில கண்டுபிடிச்சிட்டோம், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன்ஸை வச்சு. ஸோ அதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ அந்த கனவு வந்து உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுச்சு சார் கருணை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு? அனுபவம் தான் அது. நல்லா ஒரு சத்விசாரணம் பண்ணி நல்லா தயை தெரிவிக்கணும், நல்லா
விசாரணை பண்ணுறது எதுக்குன்னா நம்ம நல்லவங்களாக மாறுறதுக்கு கடவுள் இயலை தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஆனால் நம்மளுக்குள்ளே இருக்கிற அந்த தயையை நம்ம நல்லா ஆண்டவன் முதலே கொடுத்துருக்கான். அதை வந்து நம்ம பயன்படுத்தாமல் எப்படியோ வச்சுருக்கோம். சுயநலத்தோடையே இருந்துக்கிட்டு எதுவுமே கண்டுக்காம உணவுன்ற இதில் போய் மாட்டிக்கிறோம். உணவு சுவைன்ற மாதிரி உணவு சாப்பிட்றது ஒரு கரெக்டான ஒரு பசியை போக்குற விதம்னாலும், ஆனால் நம்ம சுவைக்காக மாட்டி தான் நம்ம இந்த மாதிரி கேவலமாயிடும்ன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். உணவு இல்லாமல்லாம் இல்லை, யாருக்கும் உணவு படைக்காமல் இல்லை ஆண்டவன், உணவை கொடுக்காமல்லாம் இல்லை. அந்த சுவைக்காக போய் மாற்றி நம்ம அந்த மாதிரி ஆயிடும். ஸோ நான் வந்து இப்போ என் கனவு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து அனிமல்ஸோட கஷ்டங்களை பற்றி கனவு கண்டிருக்கு. மனுஷங்களோட கஷ்டங்களை பற்றி கனவு கண்டிருக்கு. இந்த உலகத்தோட முன்னேற்றங்களை பற்றி கனவு கண்டிருக்கு. சரிங்களா? ஸோ இந்த கனவுலாம் என்கிட்ட எது பேசுது அப்படின்னா, கருணை பேருக்கு வந்து எனக்கு பண்ணுறதால எனக்கு அந்த காட்சிகளை காட்டுது அப்படின்ற மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ அது மாதிரி ஏபிஜேக்கு சில காட்சிகளை காட்டிருக்கு. அதனால தான் அவர் வந்து இந்த ப்ரிடிக்ட் பண்ணுறாரு. இந்த டைமில் வந்து நம்ம அந்த டெக்னாலஜிஸ் வாங்கி நம்ம தண்ணீர் பெற டைம் வருது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிடிக்ட் பண்ணும்போது, மனுஷங்களை சில பேர் தண்ணீர் அடையிறாங்களா அப்படின்னா, உதாரணத்துக்கு என்ன நான் கூட அடைஞ்சிருக்கலாம். சரிங்களா? ரொட்டியில் அப்படிதானே நம்மளோட திருவனந்தபுரத்தில் அவர் எப்படி அந்த இதில் ராக்கெட் சிஸ்டத்தை வந்து லான்ச் பண்ண ட்ரை பண்ணாரோ, அதே மாதிரி நானும் போயிட்டு நியூட்ரிஷன் சர்வேல என்னோட மாட்டு இது மாவு, ஏன்னா மாடை வச்சு அரைச்ச மாடை வச்சு பண்ணுவாங்க. நம்ம வந்து அரைச்ச இது மாவு தானே. ஸோ அதை வச்சு நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான நம்மளோட டைமுக்கு யூஸ் பண்ணுறோம். நம்மளோட அறிவு, நம்மளோட ஆற்றல், நம்மளோட தொழில் நுட்பங்கள், மக்கள் அவங்களாம் எப்படி நம்ம வச்சு வேலை செய்கிறோம், எதை கண்டுபிடிச்சி உலகத்துக்கு சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி. அப்போ தண்ணீர் விளையுது இல்லை. சத்யநாராயண சபையிலேருந்து ஒருத்தர் என்ன பண்ணிட்டாரு, போய் ஆராய்ச்சிகளை பண்ணி இம்சை இல்லாத இன்பத்தை கண்டு உலகத்துக்கு பறையாற்றுறது இதில். அப்படி இது பண்ணுறதெல்லாம் அவருக்கு என்ன நடக்குது, கனவிலும் நனவிலும் அந்த ட்ரீம்ஸை ஏற்படுத்தி விட்டு இப்போ நனவில் எடுத்துகிட்டு வருது. இதில் ஏன்னா மறந்து போட மறப்பற்ற ஒரு அறிவு கொடுக்கணும்னா எப்படின்னா இப்படி தான் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப சிறப்புற்ற ஒரு இதை எடுத்துகிட்டு வரும். ஏன்னா நீங்கள் சொன்னீங்கல்ல, பிளான்ஸு, ஆடு மாடுங்க, அவங்கெல்லாம் கடவுளை பற்றி அவ்வளோ ஈஸியாக தெரிஞ்சுக்கல. சரிங்களா? ஸோ மனுஷங்க தெரிஞ்சுக்க முடியுதுன்னா கழிப்பு அழிவுகின்றேன். கடவுளால் ஒரு கான்டாக்ட் ஏற்படுது மனுஷன் கூட. அதில் வள்ளலார் வந்து அந்த கழிப்பு பெற்றிருக்காரு. கனவுல நனவிலும் அப்படிங்கும்போது 2 இடம்னு வச்சுக்கோங்களேன். அவஸ்தையில் 2 இம்பார்ட்டண்டான இடம். ஸோ உங்களுக்கு எப்படி தெரியும், ஃபஸ்ட்டு உங்கள் கண்ணை மூடிக்கிட்டு நீங்கள் வந்து உங்கள் உலரை பார்ப்பீங்க கனவுல, அப்படி தானே? அந்த கனவு வந்து உங்களுக்கு ஒரு முத்தி பெறும். சின்ன பிள்ளைல நான் லாஸ்ட் கிளாஸில் சொல்லியிருக்கேன். சின்ன வயசில் கனவு வரும். ரொம்ப சின்ன பிள்ளை, ஒரு 6-7 வயசு இருக்கோன்னு வச்சுக்கோ. 7 வயசுலலாம் கனவு வரும். 1வது 2வது படிக்கும்போது. அப்போ என்ன மாதிரி கனவு வரும்னா, இருட்டாக இருக்கும். அதில் இந்த நம்ம வழிபடுற அந்த தேவதைகளும் தேவர்களும் கடவுள்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம்னா, அந்தந்த ரூபத்தில் அப்படி அப்போல்லாம் ரொம்ப எனக்கு அந்த கடவுள் இப்படி தான் இருப்பாங்கன்றதெல்லாம் கூட எனக்கு தெரியாது. இப்போ இவங்க சொல்லி வச்சுருக்கிற கை கால் முறை இருக்குமானெல்லாம் கேட்காருல்ல ஐயா, அந்த மாதிரி வகையில் அதே எனக்கு தெரியாது. அந்த மாதிரி என்ன ஆச்சு, அந்த இருட்டாக இருக்கலாம். அதில் இந்த சிலை வடிவத்தில் இருக்கிற அந்த இந்த என்ன சக்தி, இது சிங்கமுக வாகினின்னெல்லாம் சொல்கிறோம்ல,
அந்த மாதிரிலாம் சாமி வந்து அந்த தேவதைகள் இப்படியும் அப்படியும் போகிற மாதிரி இருக்கும். அந்த இதில் எனக்கு அப்படியே இப்படி இப்படி ஓடுற மாதிரி அப்படி இருட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதில் இப்படி அப்படியே ஓடுற மாதிரி இருக்கும். அதனால தான் எனக்கு அதெல்லாம் வந்து மாயா, நீ வந்து தூயைக்கு வந்துரு, ஒளிக்கு வந்துருன்னு சொல்லிட்டு ஆண்டவன் அப்படி காமிச்சு கொடுத்தாரு. எனக்கு அந்த வந்து காலகட்டத்துக்கு அந்த இருட்டில் இருக்கிற ஜனங்களுக்காக அந்த மாதிரி படைச்சு மாயத்துக்கு எனக்கும் ஆபத்தை பத்தி சிலதெல்லாம் காட்டியிருக்காரு. காமிச்சிருக்காரு. எனக்கு நான் இந்த எனக்கு கடல் அப்படி வந்து வேணுன்றது மட்டுமே எனக்கு அந்த நான் சின்ன வயசுலேருந்தே ஒரு குறிக்கோளாக இருந்துச்சு. அதனால அந்த மாதிரி எனக்கு காமிச்சு கொடுத்துருக்காரு ஆமா, நினைக்கிறேன். இந்த கடல் வந்து இப்போ பெருக்கம் எடுக்குதுல்ல, ம் ஹைட்டான வேவ்ஸ் எல்லாம் எடுக்குதுல்ல, ம் அது வேவ்ஸ் வர மாதிரியான ஒரு இதை காட்டியிருக்காரு. ம் அப்புறம் பில்டிங் அதிர்ற மாதிரி. ம் நம்ம டாப் ஃப்ளோரில் வந்தோம்னா ஃப்ளோரில் இருக்கும்போது பில்டிங் அதிர்ச்சினா என்ன ஆகும்? ஆமாம் உங்களுக்கு திகிலே இருக்கணும்ல. ஆமாம். ஸோ அந்த மாதிரிலாம் கனவெல்லாம் உங்களுக்கு ஏற்பட்டு உங்கள் உடம்பு இது அந்த அங்கே அங்கே போகிற மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து அந்த எனக்கு இது இதெல்லாம் பார்த்தா பயமாக இருக்கும். ஏச்சு உட்காந்துக்கணும் நான் அப்பெல்லாம் ஆமாம், குழந்தையில. அதை நீங்கள் தனியான ஒரு எஃபெக்டை நீங்கள் அனுபவிப்பீங்க. ஸோ அதுவும் ஒரு ஓட்டு ஒரு குட்டி வீடாக இருந்துச்சு. இருட்டாக இருக்கிற மாதிரி இருக்காங்க. அந்த பக்கத்தில் ஒரு ஜன்னல் இருக்கும். அந்த ஜன்னல் பக்கத்தில் இருந்து தான் எனக்கு அந்த மாதிரி எல்லாம் கனவு தோணும். அது அப்படியே நைட்டில் தூங்கும்போது அந்த மாதிரி ம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான எஃபெக்ட். இன்னொருத்தவங்க நம்ம சொந்தக்காரங்க செத்துட்டாங்கன்னா ம். எப்படி அந்த எஃபெக்ட் இருக்கும் ம். அப்படின்ற மாதிரி அது எஃபெக்ட்லாம் காட்டும். ஸோ இதெல்லாம் ம். மனுஷங்களுக்கு நடக்கிற மாதிரி இந்த கனவுலாம் எங்கே நடக்குது? அனிமல்ஸுக்கு நடக்குமா நடக்காதா? இருக்கும். ஸோ அதனால தான் நம்மளுக்கு அந்த ட்ரீம்ஸை பற்றி யோசிக்கிறவங்க அதை பற்றி யோசிக்கணும். யோசிக்கணும். ஸோ அனிமல்ஸுக்கு நடக்குதுன்னா அவங்களுக்கும் இந்த மாதிரி டச்சிங்ஸ் எல்லாம் இருக்குது. ஆமாம். ஏன்னா அதுவும் ரொம்ப அந்த எல்லா இதுவும் இப்போ யூடியூப்ல காமிக்கிறாங்க பாரு. ஒவ்வொரு அனிமலும் எவ்வளோ ஒரு கருணையோடு பழகுது. எல்லாம் அந்த தாவரியல் வகையை சார்ந்தது இல்லை மற்ற ஒரு இது கூட அதுக்குன்னு ஒரு இது வருது. காம்படிஷன் நல்ல காம்படிஷன் இல்லை, அதுக்குன்னு ஒரு தனியாக அந்த ஒரு குணம் வரும் போது அடிக்கடி அரவணைப்பா. அரவணைக்கிறது. அதுக்கு கொஞ்சம் கருணையும் உருவாகுது. அதுதான் அந்த இதுலேருந்து அந்த குணத்துலேருந்து தீய குணத்துலேருந்து மாறுது. அப்போ தானே அதுக்கு அடுத்த பிறவி நல்லதாக அமையும். அந்த மாதிரி விலங்குலேயே எவ்வளோ நல்லா மாறுது அது எல்லாமே. அப்போ மனுஷன் ஏன் மாறாமலே ஒரு கேள்வி மேலே கேள்வி நல்லதுக்காக கேட்கணும், சர்வீசாரணிக்கு வரணும். ஆனால் நம்ம வந்து எடுப்பு முறுக்காக கேள்வி கேட்டுட்டு எதில் போய் இருட்டில் மாட்டிக்கலான்ற லட்சணத்துலேயே போய் மாட்டிக்கிறோம். கேள்வி கேட்கக்கூடிய அறிவு நம்ம கொடுத்தோமா அவங்களுக்கு? மக்களுக்கு கேள்வி கேட்கக்கூடிய அறிவுகளை அவங்க ஏற்றணுமா ஃபர்ஸ்ட்? கேள்வி கேட்கறது நல்லது தான். இல்லை, யாரெல்லாம் கேள்வி கேட்டாங்க சொல்லுங்க அதிகமாக? இப்போ தெற்கு வந்து ஞானத்தில் சிறந்ததுன்னு வளராடு சொல்லுவார் இல்லையா? அதுக்கு அர்த்தம் நான் என்னன்னு கேள்வி தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அவங்க கேள்வி கேட்பாங்க யாரா இருந்தாலும், சரிங்களா? உதாரணத்துக்கு இந்த பாடம் நடத்துகிறாங்க டீச்சர்ஸ், அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, அவங்க வந்து பாடம் நடத்தும் போது அவங்க இது டைரக்ஷன் இப்படி வரணும் இல்லையா அப்படின்னு மேம்கிட்டே கேட்குற கேள்வி. அவங்க பாடம் நடத்தும் போது தப்பான டைரக்ஷன் காட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அது வந்து மாணவர்களும் அதை கவனிச்சுட்டு இருக்காங்க. அவங்களும் அந்த டைரக்ஷன் தப்பான இது டைரக்ஷன் பண்ணக்கூடாது. ஸோ அது அப்பவே கேள்வி கேட்கணும். சின்னதுல இருந்தே அந்த கேள்வி டீச்சர்ஸ் எதனா தப்பா இது பண்ணா கூட நீ அதை கேட்டுட்டு உனக்கு தகுந்த மாதிரி நீ உனக்கு தெரியுது ஆன்சரு உன் இஷ்டமா எழுதி வச்சுன்னா, ஏன் நாங்கள் கற்றுக் கொடுக்குற மெத்தட்லேயே தான் நீ எழுதணும், நீ வேற மாதிரி எழுதக்கூடாது, அடுத்தவங்க அதை ஃபாலோ பண்ணாங்கன்னா எங்களுக்கு பேப்பர் கொடுத்த கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு காலேஜில் கூட வந்து கூப்பிட்டு எனக்கு சொல்லியிருக்காங்க. கடலூர் காலேஜ் படிக்கும்போது. ஸோ அதனால தான் என்ன பண்ணுறோம், அங்கே தான் வந்து இந்த கடலூர்லேயும் இந்த அவங்க வாதியார் திருத்துற மாதிரியான இதெல்லாம் நடத்திருக்காங்க. உதாரணத்துக்கு இயர் பை இயர் வந்து ஒரே நோட்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணுவாங்க. நோட்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, குறிப்புகள், இந்த வேதங்கள் அதெல்லாம் சொல்லுவாங்கல்ல, வேதங்கள் அந்த ப்ராக்டிகல்ஸ் டைமுக்கு எப்படி பண்ணணும்னு அது ஆகமங்கள் எல்லாத்தையும் வந்து கையில் வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வச்சு என்ன பண்ணுறது, அதில் யாராவது ஒருத்தவங்க பிழை பண்ணாங்க நடுவில் திருப்பி அந்த பிழைகள் வந்து கண்டினியூ ஆகும்ல. ஸோ அந்த மாதிரி ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு சில வாதியாருக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அது நல்லா இருந்துச்சு வச்சுக்கோங்க அந்த எஃபெக்ட்டு. ஸோ வள்ளலார் வந்து அது தனியான ஒரு மாஸ்டர் தான் இருந்திருக்கு, சரிங்களா? ஸோ அதனால தான் வந்து அந்த கனவுல அவர் பார்க்குற காட்சிகள் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது.
அதை நனவுலையும் வந்து என்ன பண்ணுறாரு, இது பண்ணி பார்க்குறாரு, பொருத்தி பார்க்குறாரு. உதாரணத்துக்கு எனக்கு வந்து நம்ம வீடு இருக்குல்ல, இந்த வீட்டுக்கு மேலே வந்து பறக்கும் வாகனங்கள் வச்சுக்கிட்டு நம்ம எல்லாரும் ரோந்து போகிறோம். அது அந்த ஈவெண்ட் நடக்குது. அது ரொம்ப தூரத்துலலாம் இல்லை, தெரியுங்களா? அது எப்போ அறிவியல் மாற்றங்களை எவ்வளோ தூரத்துக்கு நம்மளுக்கு கொண்டு வந்து. ஸோ அந்த பறக்க இதை வச்சு நம்ம ஈஸியாக கீழே வந்து பார்க் பண்ண தேவையில்ல வண்டிகளை, சரிங்களா? ஆகாயத்துலேயும் பார்க் பண்ணுற மாதிரி ஒரு டைம் வரலாம். அந்த அளவுக்கு நம்மளுக்கு டெக்னாலஜி ரொம்ப ஹை டெக்னாலஜி ஆயிருக்கனால. ஸோ இதில் தான் வள்ளலார் வந்து இந்த கனவுல இந்த உலகத்தை பொண்ணுலகமாக நான் மாற்றி காட்டுறேன் அப்படின்ற ஒரு கனவு, சரிங்களா? அப்படிதானே? ஸோ அது வந்து நம்மளுக்கு உள்ளார தெரியுது. வள்ளலாரோட கனவை வந்து நம்மளாலையும் காண முடிகிற ஒரு லைன்ஸ் வந்து நம்மளுக்கு வருதா இல்லையா? வருது. அதை ஓப்பன் பண்ணால் தான் அடுத்த லெவல்ஸுக்கு ப்ராசஸ் பண்ண முடியும். ஸோ நனவுன்றது போது உங்களுக்கு ப்ரெசென்ட் இல்லை, அப்படிதானே? கான்ஷியஸாக நீங்கள் வந்து இப்போ உங்கள் பாடி வாலண்டரியாக வந்து ஆட்ட முடியும். இப்போ கனவுல இருக்கும்போது உங்கள் பாடியை வந்து வாலண்டரியாக ஆட்ட முடியுமா? பாடி வந்து இன்வாலண்டரி ஆகிடும். ஆனால் நினைவில் வந்து உங்கள் பாடியை வந்து வாலண்டரியிலேருந்து வாலண்டரி கொண்டு வரலாம். நீங்கள் நினச்ச மாதிரியே அதை ஆட்டிக்கலாம், சரிங்களா? ஸோ இதுதான் வந்து நனவு. கழிப்பு அருள். இதில் வந்து கழிப்பு எப்போ ஏற்படும் அப்படின்னா, கழிப்புன்னா என்ன சொல்லுங்க பார்ப்போம். குளிப்பு இல்லாத டைம் எடுத்துக்கலாம், சரிங்களா? ஏன்னா புளிப்பு பற்றி உங்களுக்கு தெரியும்ல. பிடிச்சி போயிடுச்சு ஒரு இதை கேட்டு செய்துன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இந்த தயை இந்த கருணையெல்லாம் நம்ம நல்லா செய்யும் போது குளிக்கவும் மாட்டேன்து. அது கெமிஸ்ட்ரி லெவலில் உங்களுக்கு மேலும் மேலும் ஆனந்தம் இன்பமாக இருக்குன்னு. இதெல்லாம் முதல்ல நம்ம கம்மியாக செய்துட்டோம், அதிகமாக செய்திருக்கலாமே, இன்னும் அதிகப்படுத்திக்கலாமேன்ற நினைப்பு வருது. ஆனால் வந்து நம்ம சோம்பேறித்தனத்துலேயோ ஒரு மாதிரி அலட்சிய போக்கில் தான் செய்யாமல் இருக்கோன்றதை நம்ம நல்லா உணர்றோம். அதை தான் நல்லா பெருக்கிக்கணும்னு சொல்கிற வராரு ஐயா. இப்போ எடுத்த டாபிக்லேயே அந்த மாதிரி தான் சொல்கிறார், பெருக்கிக்கணும்னு சொல்கிறாரு. இப்போ வந்து கெமிஸ்ட்ரி லெவலில் சொல்லணும்னா, புளிப்புன்னும் போது அது சர்க்கரை வந்து எதுவாக உடஞ்சிரும், ஆசிடாக உடஞ்சிரும்ல. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் சொன்ன மாதிரி நீர்த்தன்மை வந்து போயிடும், நீர்த்திடும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். 6 கார்பனாக இருக்கிறது 4 கார்பனாக மாறிடும், இல்லை? கார்பன் டை ஆக்சைடு வெளியில் ஒரு மாதிரி அந்த வாயுக்குள்ள டிஸ்இன்டெகிரேஷன் ஓரளவுக்கு கொஞ்சமாக பிடிச்சிட்டு வரும். அதாவது ஒரு மாதிரி சுவை இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு இருக்க புளிக்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா டீக்ரேடேஷன் போயிடுது. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து போயிடுது. அந்த எனர்ஜி லாஸ் பண்ணும். அந்த மாதிரி தான் ப்ராக்டிஸ்க்கும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஆண்டவர்கள் உண்மை அது தெரிஞ்சுக்கிட்டே வாங்கன்ட்டு அவங்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுத்து அவங்க அனுபவத்தை சொல்லியிருந்தாலும் அது நல்லா ஆமாம் புளிச்சு ரொம்ப புளிச்சு அது அந்த காலகட்டத்துக்கு வேணால் ஓரளவுக்கு எல்லாத்தையும் வழிபடுத்தி இருந்துச்சு. இப்போ வந்து அதை வந்து இவங்க சடங்கு சம்பிரதாயமாக மாற்றி செய்யும் போது என்ன ஆயிடுச்சு, எல்லாமே வீணாக போய் பழுதாக போய் அப்படியே புளிச்சு யாருக்குமே பயன் இல்லாத அளவுக்கு ஆக்கி எல்லாமே மிருகத்தோட கேவலமாக ஒரு 10 அடி நடந்தால் ஒரு கறி கடையாக மாறிடுச்சு. எல்லாமே ஈவதற்கும் அந்த ஒரு ஈரமே இல்லாமல் போயிட்டு இருக்காங்க. வன்மையான குணமும் ஒரு இது ரொம்ப ஹார்டாக இருக்குது எல்லா குணமும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்குது தான் அவர் நல்லா மென்மையான குணத்தை எடுத்துக்கிட்டு நல்லா கருணையாக இருக்கணும்னு தயை பெருக்கிக்கணும். அந்த அளவு ஆயிட்டணும். அதான் நம்ம இந்த கல்மனசை வந்து நம்ம கரைக்கக்கூடிய தந்திரங்களை வந்து நம்ம கண்டுபிடிச்சி அந்த கண்மன மண்மனத்தை வந்து தாண்டணும்னு சொல்லுவாங்களேன். கனவையிலும் நனவையிலும் கரிப்பு அருள்வார், சரிங்களா? அப்போ ஆனந்தம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம். கழிப்புனா நம்ம உடம்புலே வந்து சில இடம் வந்து ஆனந்த சென்டர்ஸில் அந்த இதை எடுத்துகிட்டு வர்றது கழிப்பு அருள்கின்ற வருண பொதுவிலும்
அப்போ நனவுன்னும் போது உங்களுக்கு அப்படியே ஓப்பன்ல கான்சியஸ்ல வாலண்டரியாக பார்க்கலாம். அப்போ இன்வாலண்டரி ஆக்ஷனில் ஒரு லைட்டை காட்டுதுன்னா வாலண்டரி ஆக்ஷனில் ஒரு லைட்டை காட்டுது. சரிங்களா? அதில் தான் வந்து உங்களுக்கு வள்ளலிசம். வாலண்டரியாக நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், அதில் ஈடுபடலாம். வாலண்டரி ஆக்ஷன். இப்போ நித்யானந்தாவோட அங்கே போய் வாலண்டியராக நீங்கள் இருந்தீங்கன்னா சிலையை தொடைகிறது, சிலையை கடத்துறது, ஆமாம், மனுஷங்களை வந்து சிலையாக பார்க்குற மாதிரி ஆகிடும். ஷார்ட் பீரியட்லேயே எல்லாம் நல்லா கற்றுக்கணுன்றது இப்போ அதுக்கு காலம் ஐயா கடவுள் எடுத்து கொடுத்துருந்தாலும் அதை வந்து இவங்க பின்னுக்கு தள்ளி பழக்க தோஷங்கள்னு சொல்லிட்டு பழக்க வழக்கம்ன்ட்டு சாணி அல்றது, எல்லாம் இதே சாணியை சுட்டு பூசிக்கிறது. அதுவும் எந்த அளவுக்கு நம்ம மாயையில் சிக்கியிருக்கிறோம்னா அந்த சாணி தடைகிறதெல்லாம் சின்ன சின்ன மருத்துவ குணத்துக்காக செய்துக்கிறோம். அதை கூட நீர்த்து போன தத்துவத்தை வந்து மெயினாக எனக்கு என்ன தெரியுமா, ஐயா சொன்ன மாதிரி அந்த குலையில போய் எப்படி மாட்டிருக்கோம், எவ்வளோ அலட்சியப்படுத்தி அதுக்கு பேசுறோன்றது நல்லா விளங்கிக்கிறோம். நம்ம அந்த அளவுக்கு கேவலமா இருக்கோமான்னு நினைச்சா அவங்க சொல்றது நம்பிக்கை வருமா யாராவது? எனக்கு அந்த அளவுக்கு நம்ம கேவலமா இருந்தோம் கயிறை வச்சு நல்லாவே தெரியுது. அது தவறு, இது ஆன்மாக்கு பாவம் ஓட்டுன்ற அளவுக்கு நல்லா விளங்குது. ஆனாலும் நம்ம செய்துட்டே இருக்கணும் போது எவ்வளவு நம்ம கேவலமா இருக்கும். தடுத்த ஆட்கொள்ளல எதையுமே நம்ம தெரிஞ்சும் தெரியாம தப்பு பண்ணிக்கிட்டு உட்காந்துட்டு பண்ணும்போது அப்போ நம்ம திருந்தலை. நம்மளுக்கு அந்த வழி வந்து சரியான இடத்துல நம்மளை இது பண்ணாமல் நம்மளை வந்து மாயையிலே மாட்ட வச்சுக்குது. அந்த மாயை வேணாம் தூக்கி கடாசிட்டு எல்லாம் வந்து ஜோதி பக்கம் வந்து எல்லாம் கருணையாக இருங்கன்றது எவ்வளோ இனிமையாக ஷார்ட்டாக சொல்லி கொடுக்குறாரு. எவ்வளோ ஒரே ஸ்வீட்டாக தெரிஞ்சுக்கிறோம் நல்லாவே. அதனால தான் கழிப்பு அருள்கின்ற வளருக்கு வந்து அந்த கழிப்பு தெரிஞ்சிருக்கு, ஹாப்பினஸ் வாங்கியிருக்காரு அதுலேருந்து ப்ளஷரை. ஸோ அதனால தான் வருண பொதுவிலும் மா சமூகத்து என் வன் பொருளாதியை. அப்போது வன் பொருள் அடினும் போது என்ன சொல்லுங்க, வருண பொதுன்னும் போது என்ன சொல்லுங்க, வருண அந்த ஹைரார்கி லெவல் ஸ்கூல் ஹைரார்கின்னும் போது சின்ன இடத்துல இருந்து பெரிய இடம் வரைக்கும் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஜெண்டர் ரிலேட்டிவிட்டி, ஓட்டிங் சிஸ்டம் இருக்குது, செலெக்ஷன் அந்த மாதிரிலாம் இருக்குது, அசம்பிளி இருக்குது, மா சமூகத்து. அப்போது மா சமூகத்தின் போது பெரிய சொசைட்டி, பெரிய நெட்வொர்க் உண்டு. அப்படிதானே லோக்கல் நெட்வொர்க்கு, இது வந்து குளோபல் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி யூனிவர்சலில் கேள்விப்படுறீங்கல்ல. ஸோ இந்த மாதிரி மா சமூகத்து என் வண்ண பொருளாதி, அவரோட வண்ண பொருள் போது என்ன சொல்லுங்க, அன்ன உடம்புன்னும் போது நம்ம எதை சொல்லுவோம், நம்ம சாப்பாட்டு சிஸ்டத்தை சொல்லுவோம். வண்ண உடம்புன்னும் போது சோற்றானை சோற்றில் ஒரு சுகத்தானை அப்படின்னும் போது சொல்லுவார்ல. அப்போ வள்ளலார் சாப்பிட்ட சாப்பாடு எப்படி ஆயிடுச்சு, அவர் வந்து பறவு இந்த உணவு இல்லை அருள் உணவு அந்த மாதிரி ஆகுது. அமுத பறவு அமுத உணவு, கரெக்டுங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு நியூட்ரிஷன் கிடைக்குது. வன்பொருளாதியை எப்படி ஆக்குறாரு, நண்போடு கொடுத்து. இவ நண்புன்னும் போது எந்த மாதிரி ஒன்று வருது, ஆண்மனை ஒருமைப்பாட்டு உரிமை வருது. அந்த நண்போடுன்னும் போது நம்ம அந்த அன்பு வந்து சாதாரணமாக கடவுள் மேலே கான்டாக்ட் வர முடியாது. அந்த மாசம் புகத்துக்குள்ளார எப்படி உங்களை புகுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நண்போடு கொலையில் ஈடுபட்டுக்கிட்டு நீங்கள் வந்து வந்துடலாம் அப்படின்லாம் எதிர்பார்த்துக்க முடியாது. நண்போடு தான், சரிங்களா? ஐயா இந்த மாதிரி எல்லாம் வலியுறுத்துறாரு. இப்போ இருக்கிறவங்க பாரு, நல்லா நல்லா கடவுள் வேணும், தயையை பெருக்கிக்கிறவங்க இப்படியெல்லாம் நல்லா பேசி நல்லா கடவுள் சொல்றது அந்த பக்கம் வரணுன்ட்டு சக்தி சாதனையோடு போயிட்டு அறிவு விளங்கிக்கிட்டு நல்லா செய்யணும்னு நினச்சி செய்கிறோம். இப்போ கூட பாரு, இன்னும் சிலர் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, இது ஜாதி சமயத்தை ஒழிக்க வந்தவர் தான் வள்ளலார். இது என்னது
அதெல்லாம் பாருது இந்து மதத்தை ஒழிக்க வந்தவருன்னு இப்படிலாம் முட்டாள்தனமா பேசிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி அவர் சொல்றாரு எல்லா மதமும் இருக்கலாம். சமயமும் அவர் சொல்றது ஓரளவுக்கு இருக்கலாம். ஏன்னா அவங்க சொல்ற தர்மம் பேச தர்மம் வந்து எப்படி இருக்குன்னா ஹைரார்கி லெவல்ஸ். ஐயரு யாரு? ஐயரு வெள்ளை தோல் இருக்கவங்க பெரிய ஆளுங்கன்னு நினைக்கிற ஒரு லெவல்ஸ் இருக்குது, அப்படிதானே? அடுத்தது ஹைட்டா இருக்கவங்க ப்ளூ ஐஸ் அப்படின்ற மாதிரி, சரிங்களா? ப்ளூ ஐஸ் எப்படி வரணும், நனவினும் அப்படின்னு வள்ளலார் சொல்ற அந்த ப்ளூ தன்மை, அந்த ஆமா கண்ணில் வந்து நீங்க அந்த ப்ளூவை பார்க்கணும். கண்ணு மட்டும் ப்ளூவா வச்சுக்கிட்டா போதாது, உங்க உடம்ப சுத்தி அந்த ஆறா கிளம்புது இல்ல, அதுல உங்க ப்ளூவை பார்க்கணும், சரிங்களா? அப்படி இருக்குதா அப்படின்னும் போது பரவாயில்ல, ப்ளூ ஐ வந்துருச்சு உங்களுக்கு அப்படின்னு நினைக்கலாம். ஆனா அது பார்க்காமலே ஐயர்னு சொல்றது தப்பு இல்லையா? சரிங்களா? அப்போ யார் ஐயரு? ஆனா இதெல்லாம் இந்த ஐயா கிட்ட சொல்லி இத்தனை விளக்கம் கொடுக்குறதெல்லாம் அவங்களும் கொடுத்துருக்காங்கன்னும் போது அவங்க நான் தான்ன்றது மாதிரி மாறு தட்டிக்கிறாங்க, தோல் தட்டிக்கிறாங்க. அருப்பெருஞ்சோதி வந்து அவ்வளவு பெரிய ஃபார்ம்ல இருக்காருன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம், அவரு தான் ஐயரு. ஆமாப்பா, கரெக்ட். அவங்க அந்த கருணை கொண்டு தான், தயையை கொண்டு தான் அவ்வளோ பெரிய இடத்த அடைய முடியும்னு சொல்லிட்டாரு. அது உண்மை, சத்தியம். ஆனா இவங்க வந்து அந்த பராபர லெவல் அளவுக்கு போய் தொட்டுட்டாங்க. அந்த ஊர்ல இருக்க ஐயரே வேற மாதிரி இருக்கு. அது கரெக்டுப்பா. ஆனா இவங்க வந்து இந்த அளவுக்கு போயிருக்கிறத வந்து இவங்க பெருமையா இவங்க அவங்கவுங்க அடைஞ்சதை தான் அவங்கவுங்க பெருமையா சொல்லிக்கிறாங்க. இப்ப புலையெல்லாம் வந்து அதை பத்தி எல்லாம் பேசவே மாட்டேன்றாங்க. திடீர்னு சாதி சமயம் இந்து மதத்தை ஒழிக்க வந்தவர்னு இப்படி போய் இன்னொரு ராங் ரூட்ல போயிட்டு முடிச்சுக்கிறாங்க. அதான் அப்படி எல்லாம் அவரு ஒரு மதத்தையும் வந்து இறக்கி இப்ப அடுத்த அந்த சண்டை சச்சரவு மதம், ஏன்னா அதுல அவங்க அடிபடுறவங்க எல்லாம் இருக்காங்களே. உதாரணத்துக்கு அவங்க வெள்ளை இதையும் அவங்க சாதிகளையும் வந்து என்ன பண்றாங்க, முன்னிறுத்துறாங்க. அப்போ அவங்கள வந்து பின்னிறுத்தும் போது அவங்க சடங்கு சமுதாயத்துல வந்து சேர்ந்து எல்லாமே மாறி மாறி பண்ண விஷயம். அது நம்ம கண்ணுக்கு தெரியுதுல்ல அழகா. சாணியை சுட வைக்கிறது யாரு, அள்ள வைக்கிறது யாரு, சரிங்களா? இந்த ஆசிரம விதிகளை வர வைக்கிறது யாரு, இந்த மாதிரி பேய் மாதிரி கத்த வைக்கிறது யாரு, சரிங்களா? எப்படி உழவ வச்சு கடைசி வரைக்கும் வந்து கடவுள்கிட்ட நெருங்கிட்ட பின்னாடியே கடவுள்னு சொல்லி கொடுத்து அது வேற எங்கேயோ காட்டி வச்சுக்கிட்டு இருக்காங்க. கடவுள்னு வேற ஏதோ காட்டி வகையில பார்த்தா அதுக்குதான் அவர் இவ்வளவு கிட்ட நெருங்கியும் இதெல்லாம் தடுத்துக்கிட்டு இருக்கேன்ற மாதிரி அவர் ஆதங்கத்துல ஏன் உரைத்தேன் இரக்கத்தால் உரைத்தேன் என்றார். இதெல்லாம் மண்மூடி போகணும்னு சொன்னது எதுக்காக? ஆமா, அதெல்லாம் என்ன பயணம் இவை எல்லா மதத்துல இருக்குதுன்றதுன்னு சொல்லணும். ஏன்னா இப்படி ஒரு ஆங்கல்லே பார்த்து தான் வீணா போயிட்டு இருக்கோம். மத சண்டையே இப்படிதானே வருது. ஒரு மதத்தை தூக்கி வச்சுக்கிட்டு ஒரு மதத்தை தூக்கி நசுக்கணும்னு நினைக்கிறது. எல்லா மதமும் ஒழியணும்னு தான் அவர் சொல்றாரு. எல்லா ஜாதி சமயம் ஒழியணும் எல்லாத்துலயுமே தான் இருக்கு. அதனால எல்லாத்தையும் பத்தி பேசணும், இப்படி டைவர்ட் பண்ணி விட்டுறக்கூடாது. இப்போதைக்கு நான் எப்படி ஃபர்ஸ்ட் ஒழிச்சேன்னு பாக்கலாம். எனக்கு அந்த மதம் பிடிச்சிருந்துச்சு என் பாடியில. அந்த இது கொள்கையை தூக்கி பிடிக்கணும்னு நினைக்கிறேன். அது நித்யானோட கேப்பும் வந்து அதை ரொம்ப உறுதிப்படுத்துச்சு, சரிங்களா? ஏன்னா அவங்களும் வந்து அந்த மத கொள்கையை வந்து இந்த உலக லெவலில் முன்னெடுத்த போகிறாங்க. உடம்புல ட்ரெஸ் போடுறதை மாற்றிக்கிட்டு, அந்த அமைப்புகளை மாற்றிக்கிட்டு, அவங்களோட ஹையரார்கி லெவல்ஸை வந்து மாற்றிக்கிட்டு, அந்த மாதிரி அவங்க வந்து தனியாக அரசை வந்து ஆகிக்கிட்டு, சரிங்களா? உலகத்துல தனியாக அவங்க மொழிகளை பேசிக்கிட்டு, அவங்க டெக்னாலஜி உலகத்தில் எவ்வளோ டெக்னாலஜி மாறினா கூட இவங்க ஒரு டெக்னாலஜி வைக்கிற மாதிரி, சரிங்களா? இப்படி ஒரு வாழ்க்கையை நடத்திக்கலாம்னு பாருங்க, சரிங்களா? நல்ல வேலை அந்த குழியில வந்து இந்த வள்ளலார் வந்து சமய குழி மதம் இதெல்லாம் தேவையில்லைன்னு தான் தேவை. அதுக்கு அதே மாதிரி பேசணும். அவர் என்ன சொல்லி வச்சாரோ அதே மாதிரி பேசுறதை விட்டு ஆளுக்கான்னு தப்பாக பேசிக்கிட்டு உட்காந்துருக்காங்க. அதெல்லாம் எனக்கு ஜீர்ணிச்சிக்கவே முடியல. ஆனால் ஆண்டவனே வந்து எல்லாரையும் திருத்தினாதான் இதெல்லாம் மாறும். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எவ்வளோ பெரிய நல்ல இதை சொல்லி ஆண்டவன் கொடுத்தாலும் இந்த மாயை பாரு யார் எப்படி இப்படி தசை திருப்பி அவங்கவுங்க முடக்கி வச்சுக்குதுன்றது எவ்வளோ தெளிவாக தெரியுது. இப்போ ஐயா வந்து தேனா குடிச்சு இருந்துட்டு இருந்தாரு, அப்படியெல்லாம் கூட தப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க எல்லாம். அதான் நம்ம வந்து அது சில பேருக்கு அப்படிதான் விளையாடணும்னு நம்ம வச்சுக்கலாம். அதுதான் ஒருத்தரும் ஒரு இடத்துல நம்ம நின்றுக்கிறாங்க, சரிங்களா? ஆனால் நம்மள வந்து சொல்லும் போது மனது கஷ்டமா இருக்கு. நம்மளை வந்து எந்த அளவுக்கு அவர் இது பண்ணுறாரு, அந்த நண்பை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டதால
நம்ம நித்யானந்தா அந்த ஃபீல்டு அந்த கேம்ப்ல இருந்து மாட்டிக்கிட்டா கூட அந்த சாயை வந்து நம்மள ஒட்டிக்கூடாது சரிங்களா. அந்த சுட்டெல்லாம் நீங்க வந்து பஸ்பமா இடக்கூடாது சரிங்களா. அந்த தத்துவத்துல நீ பூசிக்காத. நீ பூசிக்க போறது எப்படி இருக்குதுன்னா ஏழைங்களுக்காக அவங்களுக்கு வாழ்வு நல்லா இருக்கணும்னு பூசிக்க போற. அவங்க பசியை வந்து சீக்கிரமா அகற்றணும்னு பூசிக்க போற. இங்க இருக்கிற மிருகங்களை வந்து அடிச்சு தும்சம் பண்றத வந்து வேணாம் அப்படின்னு வந்து கேட்கணுன்றது அது ஒரு பூசிப்பு. ஸோ இதெல்லாம் இந்த பூசை அழகா போட்டிருக்காரு. துளை துளை தவிர்க்கணும்னு போட்டு கரெக்டா அதெல்லாம் சொல்லிட்டு வரும்போது அது கரெக்டா வந்து சொல்லி கொடுத்த உடனே நம்ம வந்து என்ன பண்றோம், அதை ஒரு வார்த்தையும் பேச மாட்டேன்றாங்கன்றதுதான் எனக்கு வந்து அது பரவாயில்ல, நம்மளாவது போயிடலாம் பேசுவோம் தெரியுதுங்களா. அவர் எவ்வளவு இப்ப நீங்களாவது பேசுங்க. அதனாலதான் நானும் பெருக்க ஆரம்பிச்சிட்டேன் அந்த கருணையால. ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து அது பெருக்கு இது பண்ணா கூட அடுத்தவங்களுக்காக நான் வந்து சரி அதை அடுத்தவங்களுக்கு சொல்லி பார்ப்போம். உணவை வந்து கொஞ்சம் கொஞ்சமா விட்டுட்டு வந்த காலத்துல எல்லாமே விட்டுட்டு அவரு இது வெள்ளம் அந்த இதுதான் வந்து எடுத்துக்கிட்டாரு. வெள்ளை தண்ணி ஏதோ சொல்லுவாங்க, சக்கரை இது நாட்டு சக்கரை அந்த மாதிரி ஏதோ சொல்லுவாங்க. ஆனால் இவங்க தேனை குடிச்சாருன்னு அப்படியே மாற்றி விட்டு அவர் தான் இன்சிக்கிறது எதுவுமே செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாரு. பாவ செயலை செய்யக்கூடாதுங்கிறாரு. அது போயிட்டு எல்லா தன்னை மாதிரி தான் நான் தலைமையில பார்ப்பாங்கன்னு சொல்லுவாங்க. லூசுங்க மாதிரி சொல்கிறாங்க. தான் வந்து அவ்வளோதான் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு தேனி மேலே வந்து அவங்கள இம்சிக்கிறோன்ற ஒரு இது இல்லாமல் போயிடுச்சு. அதான் அந்த மாதிரி அவ்வளோ உயரிய இது சொல்கிறவர் அவரு போயிட்டு தேனை குடிச்சாருன்ட்டு பைத்தியக்காரங்க மாதிரி சொல்றாங்க. இந்த மாதிரி இந்து மதத்தை ஒழிக்க கேட்டா எல்லாம் இது எப்படி தெரியுமா கம்பேர் பண்ணுவாங்க, மனுஷனா வாழுன்னு சொல்றாரு அவரு. இதுல எங்க நீங்க மாட்டுவீங்க, உங்களை எங்க மடக்க தோணுதுன்னு சொல்லுங்க பாப்போம். அப்போ நீங்க மட்டும் வந்து தேனீங்களை வேலை வாங்கல அப்படின்னு நம்மள கேட்பாங்க. அப்படிதானே? தாவர உணவு சாப்பிட்ற ஆளுங்களை எப்படி கேட்பாங்க, தேனீகள் வந்து மகரந்த சேர்க்கை பண்ணி அவங்களோட வேலையில தானே நீங்க என்ன பண்றீங்க, அவங்க உழைப்பு போட்டதா தானே நீங்க வந்து உங்க பிழைப்பை நடத்துறீங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லக்கூடாது. ஆனா எப்படி இதுல ஏதாவது நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா அறிவை விளங்கிக்கணும்னு ஐயா முதல்ல இருந்து எல்லாத்துக்கும் சொல்றாரு. அறிவு விளங்கிக்கணும், அது வந்து கட்டி போட்டு வேலை வாங்குறது. ஆனா அதுக்கிட்ட களை வாடுறது நம்ம வேலையா? அது வந்து அது தன்னால அது செய்துட்டு போயிட்டே இருக்கிறது அது ஓகே, அது வேலை. அது நம்ம வந்து எல்லாருக்கும் தயையா இருக்கணும்னு நம்ம அறிவு நம்மளுக்கு நிறைய கொடுத்துருக்கோம். அதை வச்சு நம்ம அந்த மாதிரி உணர்ந்து நல்லது செய்யணும். ஆனா மக்கள் என்ன பண்றாங்க, அதுகிட்ட இருந்து திருடுறதுக்கும் அது இம்சிக்கிறதுக்கு தான் பழகுறாங்க ஒழிய அது வேலை அது செய்துட்டு போறது அது தான் உணவையும் தேடிக்கிட்டு நல்லதும் செய்துக்கிட்டு போகுது. ஆனா நம்ம உணவு அப்படிதான் தேடுறோமா, அப்படிதான் நம்ம சாப்பிடுறோமா, எல்லாருக்கும் நன்மை பயக்கிற மாதிரி உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிச்சுப்பா. நம்ம உடம்புலயும் வந்து தேனி மாதிரி தேனையும் கொம்பு தேனும் அதெல்லாம் சுட்டி காமிக்கிறாரு. இந்த மாதிரி நம்ம நடந்துக்கணும். நம்ம உடம்புலயும் என்ன பண்றது, தேனி மாதிரியான செல்ஸ் எல்லாம் இருக்குது. அதான் அப்படிங்களா? அவங்க ஒரு பூலையும் போய் உட்காடுறாங்க. பூன்னா நான் சொல்லுங்க பார்ப்போம். மலரா? இந்த உலகத்துல வாசனையா வச்சுக்கக்கூடிய இடம் கலரா இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி நம்ம உடம்புலயும் வந்து வாசனையா கலரா இருக்கிற இடத்துல எல்லாம் வந்து அந்த தேனீக்கள் வந்து என்ன பண்ணும், டிரான்ஸ்ஃபர் ஆகும். அவங்க நம்ம ஒழுங்கா வந்து அவங்கள ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னா அந்த மாதிரி அவங்க வந்து கடவுளாவே மாறலாம். அதையெல்லாம் அவங்க நம்ம உடம்புல அது கரெக்டா அந்த மிராக்கிள் நடக்கும். அதனால அற்புதமான உடம்புன்னு வளராது சொல்லிட்டு அந்த ரிஃப்ளெக்ஷன் நடக்குது. சரிங்களா? சொல்லி கொடுத்ததெல்லாம் விட்டுட்டு எதையோ பைத்தியக்காரங்க மாதிரி வளரிக்கிட்டு உட்காந்துட்டு அப்போ நித்யானந்தா கேம்ப்ல சொன்ன ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்க எல்லாத்துலயும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தைக்கு வார்த்தை சொல்லுவாங்க. நீங்க சொன்ன ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி இருக்குது, நம்மள எப்படி புகுத்துக்கணும், இந்த மாச முகத்துல எப்படி கடவுளோட இதுல எடுத்துட்டு வர்றது, வள்ளலாரோட மாச முகம் எப்படி இருக்குன்னு அவருக்கு மாடலா இருந்தால எப்படி காட்டுறது, அவரு சாப்பாடு போடுறதுலயும் பொது சொத்துக்களை எப்படி ஆளணும் அப்படின்ற அந்த இதுலயும் வந்து சிக்னேச்சர் போட்டார் அப்பவே. சரிங்களா? நித்யானந்தா அப்படியே போடுறாரு பொது சொத்துக்களை ஆளக்கூடிய தன்மையை. இப்ப எங்க இருக்காருன்னே தெரியாம போயிட்டாரு. சரிங்களா? அந்த அளவுக்கு அவர் வந்து எப்பவுமே ஒருத்தரை வந்து சீக்கிரமா அவங்கள நல்லவங்களாக்கணும், சீக்கிரமா நல்லபடியா அவங்க வாழணும்னு நினைக்கிறது தான் கருணை. சும்மா வேணும்னே ஏதோ ஒன்று சொல்லணும், வேணும்னே ஏதோ கதை வளர்த்துக்கிட்டு ஜாலம் வளர்த்துக்கிட்டு ஏதோ நம்ம பேரும் புகழோடு இருக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் கருணையில் சேர்த்துக்கவே வராது. அந்த மாதிரி அதெல்லாம் வந்து அதனால தான் அதெல்லாம் பின்தாங்கிடுது. பார்த்தீங்கல்ல அவர் சிம்மாசனத்தில் உட்கார்றது, நல்லா இருக்குது. காட்டு வசனமும் ட்ரெஸ்ஸஸ் போட்டுக்கிறதும் எவ்வளோ
கேவலமான செயல் இதெல்லாம். பக்கத்துல வந்து நிறைய சேவர்களை வச்சுக்கிட்டு அதுக்குதான் தெளிவா சொல்றாரு. கடவுள் வழிபாட்டுல அவங்கவுங்க முன்னேறும் போது கடவுள் சில சித்து கொடுப்பாரு. அங்கேயே பல்ல இழிச்சுக்கிட்டு மாட்டிக்காதீங்கன்ற லிஸ்ட்ல அவங்க எல்லாம் சேர்ந்துடுறாங்க. பல்ல இழிச்சுக்கிட்டு போயிட்டாங்க எல்லாம். கலர் ட்ரெஸ் எப்படி போட்டுக்கிறாரு, அதனாலதான் பல்ல இழிக்கும் போது அவங்களும் பல்ல இழிச்சுக்கிட்டு அதனாலதான் வள்ளலார் அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் போடல, முக்காடு போட்டுட்டு போயிடுறாங்க. அவ்வளவுதான். அப்போ வள்ளலார் போட்ட ட்ரெஸ் வந்து எனக்கு செம சாப்பிட்டு இருந்துச்சு. அந்த ஹார்ட்னஸ் வந்து கைட்டு போட்டுட்டு நான் இங்க வரும்போது எனக்கு எப்படி இருந்திருக்கும். ஸோ அதனாலதான் வந்து வள்ளலார் எல்லா டேஸ்ட்டும் எனக்கு பார்க்க வைக்கிறாரு. நீ வேஸ்டா போயிடக்கூடாது அப்படின்ற மாதிரி. முழுமையா பேசணுன்றதான் எனக்கு எப்படின்னா, இப்ப ஐயா வந்து முழுமையா பேசியிருக்காரு. ஒன்னொன்னுத்தையும் அழகா அக்கு வேற ஆணி வேற கழட்டி சொல்றாரு. இவங்க எப்படின்னா அங்கேயும் திருட்டுத்தனம், இதை மட்டும் தான் ஒழிக்க வந்தாரு. அப்போ புலைக்குடைய கொடி நாட்டி அப்படியே எடுத்து பிடிச்சி மற்ற மதத்துல எல்லாம் செய்துட்டு இருக்கதெல்லாம் சரி, இதை மட்டும் நீங்க விட்டுருங்கன்னு சொன்ன வந்த ஒரு மாதிரி பேசுறாங்க. சமூகத்தை மாத்திர மாசமுகன்ற போது எப்படி அவர் எல்லா நெட்வொர்க்கத்தையும் வந்து ஆமா அது வெறுவி கடைசின்ற மாதிரி சொல்றாங்க. எனக்கு அதெல்லாம் இல்லை, எனக்கு எல்லாமே ஒண்ணுதான், எல்லாருமே மனுஷால் தான். அதுவும் சொல்றாரு ஐயா, புலைக்குடை தவிர்க்கிறவங்க தான் புற இனத்தாருன்றாரு. அப்போ எந்த அளவுக்கு இவங்க உள்வாங்குறாங்க, எவ்வளவு கேவலமா திரும்பி பேசிட்டு போறாங்க பாரு. ஒரு மதத்தை பத்தி பேச வந்தாரா அவரு, அதெல்லாம் ஒரு பகுதி. மெயினா பேச வேண்டியதே அவர் புலைக்குடை தவிர்த்தாதான் கடவுள் வழிபாடுன்னு சொல்றாரு. அப்பதான் கடவுள்கிட்ட நெருங்க முடியும். அதை பத்தி பேசுறாங்களே, யாரோ ஒருத்தவங்க ராங்கா பேசிட்டாங்க. எந்த அளவுக்கு கேவலமா பேசிட்டு போயிட்டு இருக்கோம். சரி, அதே ஏன்னா பாட்டு வந்து மாறுது இல்ல, வளர்கள் பாடுற பாட்டும் அந்த பாட்டும் வந்து மாறுதானே நீங்க சொல்றீங்க. ஆமா, தீயதை வந்து விடணும்னு தான் சொல்றாரு. அந்த எல்லாத்தையும் கரெக்டா என்ட்ரன்ஸ் பிகினிங்ல இருந்து எப்படி கொடுக்குறாரு, எதை அடிக்கிறாருன்னு பார்க்கணும். ஆனா இவங்கெல்லாம் சாதகமா இருக்கு. ஒவ்வொருத்தனும் பேசுறவனே நல்லா குலையில மாட்டி அதுதான் வாழ்க்கை, அதுதான் உணவுன்னு நம்ம அவன் பத்தி பேசுறான். இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு லிமிட்டா பண்ணிக்கலாம் சில பேர் சொல்றாங்க. கேவலன்றது நீங்க தெரியும்ல உங்களுக்கு, நீங்க ஆதி காலத்துல சொன்னீங்களே கொஞ்சமா தானே பண்றேன், என்ன தப்பு அப்படின்ற மாதிரி. அதான் நானும் சொல்ல வரேன். அது மாதிரி லிமிட்டா எடுத்துக்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. லிமிட்டா நான் வந்து வளர சொல்லிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. லிமிட்டெல்லாம் பத்தி இல்லை. இது வந்து நல்லா மறுபடியும் வந்து தூபம் போடுறது, நல்லா வந்து இது மறுபடியும் மக்களை மயக்கத்திலேயே வச்சுக்கிட்டு அந்த புகை மயக்கத்திலேயே வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி இந்த சண்டை சச்சரவு மூட்டி விட்டு மறுபடியும் கொடுக்காரு. சண்டை சச்சரவு வராததுக்கு தான் இதெல்லாம் சொல்றாரு. எல்லாருமே மனுஷனா மாறணும், மிருகமா இருக்கும், மிருகத்தனத்தை விட்டுருங்க, சிங்கம் புலி மாதிரி சாப்பிட்டுட்டு கிடக்காதீங்க கண்டதையும். அவ்வளோ கேவலமா அறக்க தனத்தை வளர்த்திக்காதீங்க, நல்ல தனத்தை வளர்த்தோம்னா அதெல்லாம் விட்டுட்டாங்க. எது மெயினாக சொல்லணுமோ அதை அப்படியே மூழ்கி மறைச்சிட்டு ஏதோ ஒன்று மூளை முடுக்கல இதெல்லாம் தான் பெருசாக பேசுகிறாங்க. எனக்கு நியாயம்னா நியாயம், தர்மம்னா தர்மம், சத்தியம்னா சத்தியமாக கரெக்டாக ஐயா சொன்னது முழுக்க புரிஞ்சு முழுக்க செய்யணும். அதை விட்டுக்கிட்டு பகுதியாக எடுத்துக்கிட்டு அதுலேயும் ஒரு சண்டையை வர வச்சு அதுலேயும் ஆதாயம் காணிச்சுட்டு சத்தியம் அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னாலே எல்லாத்துக்கும் தீர்வு கிடைக்கும், எல்லாமே சரியாயிடும். சொல்ல வரோம். இந்த இருள் நச்சரித்து நண்பு வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. ஃபாலோ ஆனதில் நான் வந்து என்ன பண்ணிட்டேன், இருள் நச்சு டாக்ஸிசிட்டி இருக்குல்ல, கேள்விப்பட்டீங்களா? எனக்கு வந்து படிக்க வச்சாரு பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் டாக்ஸிகாலஜி, ஃபுட்டு படிக்கும் போது அது தனியாக ஒரு கோர்ஸ் இது இருக்குது, ஒரு சப்ஜெக்ட் மாதிரி டாக்ஸிக். அப்போ விஷத்தன்மை எப்படி வந்து ஏறுது இந்த உடம்புல, எப்படி நம்ம சீக்கிரமாக சாவறோம், எதனாலலாம் சாவறோம், எப்படி எப்படிலாம் நம்மளுக்கு வந்து வருது, நம்ம அந்த சாவக்கூடிய தன்மை, அந்த டிரான்ஸ்ஃபர். இப்போ மீன் வந்து என்ன பண்ணுறது, ரொம்ப நாள் வாழ வைக்கக்கூடிய இது ஊட்டச்சத்து அதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் பிரபலப்படுத்தினாலும் டாக்ஸிகாலஜியில் நம்ம என்ன படிக்க முடியுது, மெர்குரி, கேட்மியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹெவி மெட்டல்ஸ் அது என்ன பண்ணுது, உங்களுக்கு நரம்பு தளர்ச்சியை வந்து ஏற்படுத்துது. அப்படிதானே? ரெட்ரோ ஆக்சன் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? திருப்பியும் வந்து செல் பாடிஸ்க்கு நரம்போட செல்லு பாடிக்குள்ள உட்காந்துட்டு அந்த நியூக்ளியஸை உடச்சிடும். சரிங்களா? அப்புறம் கம்யூனிகேஷன்ஸ் இருக்குமா, லாங் கம்யூனிகேஷன், இன்வாலன்ட்ரி ஆக்ஷன் வாலண்ட்ரி ஆக்ஷன் போது பேசுகிறோம்ல, அதை வந்து கரெக்டாக உங்களை ஆக்ஷன் காட்ட முடியுமானா காட்ட முடியாமல் போயிடுது இல்லை. ஸோ நீடிச்சிருக்கணும் தான் நம்ம வந்து படிக்கணும்.
சாகா கல்வி படிக்கிறதே வந்து நம்ம எதற்காக சாகாமல் இருக்கணும்னு ஆசைப்படுறோம் சரிங்களா. அதனால தான் நம்ம படிப்புலாம் இருக்குது. ஸோ நண்போடு கொடுத்தேன் வளர கொடுத்தது கரெக்டாக ஏற்படுத்தி கொடுத்துறா இல்லையா. இருள் நச்சரித்து அந்த டார்க் ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் நீக்கிட்டது சரிங்களா. அதான் சொல்ல வரேன் நான் வந்து ஐயா வந்து ஆன்மீக வழிபாடு வேணுன்றாரு. ஆனால் அது சுத்த விட்டு அப்படியே வீண் காலம் கழிக்காதீங்க, இந்த மாதிரியெல்லாம் பண்ணிட்டு இருந்தா தப்புன்னு தான் சொல்ல வர்றாரு ஒழிய ஆன்மீகம் தப்பு, கடவுள் வழிபாடு தப்பு அந்த மாதிரியெல்லாம் சொல்ல வரல. அந்த அளவுக்கு நெருங்கி இருக்கிறவங்கள வந்து வீணாக போயிட்டு இருக்காதீங்கன்னு தான் அவர் சொல்கிறாரு ஒழிய குலை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறவங்கெல்லாம் உயர்ந்தது, நீங்கள் வந்துடுங்க, நீங்கள் தான் வசதி, நீங்கள்லாம் பண்ணிக்கலாம் பரவாயில்ல, நீங்கள்லாம் வந்து தப்பு அப்படி எல்லாமா சொல்லிக்கிட்டு இருந்த மாதிரி இவங்க பேசுகிறாங்களே, அதுதான் எனக்கு எரிச்சலாக இருக்குது, மனசு வலிக்குது. எதை வந்து மெயினாக விட்டுட்டாதான் கடவுள் வழிபாடுன்றாரு. தூக்கி நசுக்கி முதலே கடாசிட்டார். குலை சாப்பிட்றவங்கெல்லாம் நசுக்கப்பட்டு தேவையில்லாத அவங்க வந்து சேர்த்துடுறாங்க. அவங்க மனுஷன்லேயே சேர்த்திக்கலான்ட்டு முதல்ல ஒரே அடி அடிக்கிறாரு. அதே அவங்களுக்கு தெரியாமல் மறுபடியும் பகுதியாக சொல்லி சண்டை வளர்த்துக்கிற மாதிரியும் மறுபடியும் அதை பெருசாக்கி மறுபடியும் பூதாகாரமாக வெடிக்க வைக்கிற மாதிரி தான் இவங்க ஆடுறாங்க ஒழிய அறிவை எங்கன்னா விளங்கிக்கிறாங்களா. கடவுள் வந்து வழிபாடு வேணும், கண்டிப்பாக வேணும்னு தான் சொல்கிறாரு. பக்தி வேணுன்றாரு. கடவுள்கிட்ட நெருங்கி ஒளியாக மாறலாம், ஒளி தான் கடவுள்ன்றாரு. இத்தனையும் சொல்கிறது இதையெல்லாம் சொல்கிறதில்ல. எதுவும் திடீர்னு மறுபடியும் மதம் சாதி வச்சே பேசி குளிர் காயுது. இதெல்லாம் எவ்வளோ கேவலமான செயலுன்றது ஒவ்வொருத்தரும் பேசுகிறவங்கெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு பேசணும். செய்கிறதும் ஒழுங்காக செய்யணும். குலை தவிர்க்கணும், அப்புறமா மற்றதை பற்றி பேசணும். இதுதான் வந்து கரெக்டு. சொல்லுப்பா. ஸோ அதனால தான் இருள் நச்ச அறுத்து இந்த வன்மை குணம் இந்த அடுத்தவங்க அதையெல்லாம் விடணும்னு தான் அவர் சொல்கிறாரு. கல்மணத்தை வன்மனத்தை இன்னும் மேலே தூக்கி விட்டுக்கிட்டு கொடை பிடிச்சிக்கிட்டு அதை பற்றி பேச வராங்கல்ல, அவங்கெல்லாம் ரொம்ப கேவலத்துலேயும் கேவலம். அதனால தான் அமுதம். இப்போ அமுதம் கொடுத்துட்டாருன்னா அடி கொடுத்துட்டாருன்னா உங்களுக்கு என்ன ஆகிடும், கல் கறந்துடும் சரிங்களா. அப்புறம் முடி கொடுத்துட்டாருன்னா அந்த வன்மையை வந்து மென்மையாயிடும் சரிங்களா. ஹார்டு கெமிஸ்ட்ரியாக இருந்து எல்லாமே ஹார்ட்வேராக இருந்தது நம்ம சாஃப்ட்வேராக ஆகிடும். சாஃப்ட்வேர் கனெக்ஷன் ஏற்படுத்தி ஸ்மார்ட்வேர் அப்படிதானே. ஸோ அந்த மாதிரி ஸ்மார்ட் சிஸ்டமாக நடக்கும்போது அமுதம் தர வள்ளீர் அவருக்கு வந்து அந்த ஸ்மார்ட்டாக அவர் ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டார். என்னை பள்ளி எழுப்பி என்னை ஸ்மார்ட்டாக ஆகிட்டு என்னோட இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து நல்ல இதாகிட்டீங்க அப்படிதானே. என் உடல் பொருள் ஆவியை வந்து நல்லா இது பண்ணி எழுப்பி மெய்யின்பம் தந்தீர். அப்போது மற்றவங்களுக்கு வந்து அவங்க தேத்தாம அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, எல்லாமே வந்து சேர்த்தாம இதாகிடுறாங்க சரிங்களா. ஆனால் வளர்ற வந்து நல்லா தேடிட்டார். நீங்கள் எதாவது சொல்லணும்னா சொல்லிடுங்க. அதான்ப்பா, இப்போ ஒரு பந்தயம் வைக்கிறோம், ஏதோ ஒரு விளையாட்டு வைக்கிறோம், நிறையா பேர் போய் சேருவாங்க. நானும் சேர்றேன் நானும் பண்ணுறேன்னு. அவங்கெல்லாம் ஃபெயிலியர். எல்லாமே வந்து ஓட முடியாது, எல்லாருமே வந்து பரிசு பெற முடியாது. அதில் திறமையாக இருந்து யார் நெருக்கமாக போகிறாங்களோ அவங்க நெருங்கி போயும் அடையலைன்னா தான் அங்கே ரொம்ப நம்மளுக்கு ஆதங்கம் வரும். ஐயோ இவ்வளோ நெருங்கிட்டாங்க, இவ்வளோலாம் போய் ஒரு கிட்ட போயிருக்காங்க, ஆனாலும் இப்படி விட்டுட்டாங்களே, சீக்கிரமாக போகணுன்னா இன்னும் என்ன நல்லது செய்யணுமோ பார்த்து செய் அப்படி என்கரேஜ் பண்ணுவாங்க. எல்லாருக்கும் பண்ணுவாங்க, இவங்களுக்கும் பண்ணுவாங்க, அவங்களுக்கும் பண்ணுவாங்க. ஆனால் அவ்வளோ இது பிரயாசை பண்ணியும் அவங்க போய் வின் பண்ணணும் போது அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஐயோ நீ இந்த இடத்துல ரொம்பவே தப்பு பண்ணிட்ட, இன்னும் கொஞ்சம் பண்ணியிருந்தீங்கன்னா சரியாயிடும். மட்டு என்ன சொல்லுவாங்க, மட்டத்தனம், மட்டு புத்தி, எந்த ஒரு அறிவும் இல்லாமல் எதுவுமே எடுத்துக்காமல் எல்லாமே தப்பாக செய்துட்டு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் கற்றுக் கொடுக்க முடியும். எடுத்ததுமே அவங்களுக்கு எல்லாமே கொடுத்தா அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. இந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இவ்வளோ மேலே போயிட்டு மறுபடியும் கோட்டை விட்டு நிற்கிறோமேன்னு சொல்லி சுட்டி காமிச்சு நல்லா இன்னும் மேலே போங்கன்னு சொல்கிறது தான் அந்த மாதிரியெல்லாம் சொல்லி கொடுக்குறாரு ஐயா. ஆனால் எல்லாத்தையும் ஒரே குண்டு சட்டியில் வச்சு குதிரை ஓட்டி நல்லா நசுக்கி திரும்பி மத கலவரம், ஜாதி கலவரம் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்குறோம். அந்த மாதிரியெல்லாம் தான் பண்ணக்கூடாது. எதை வந்து உணர்த்த வந்தது, எப்படியெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு, எவ்வளோ பெரிய ஒரு பாவ செயலே தப்புன்னு சொல்ல வர்றாரு. அதை சொல்லி புரிய வைக்கிறத விட்டுக்கிட்டு திரும்பி மத ஜாதி சண்டை போட்டு திணிச்சு பேசிக்கிட்டு மழுப்பி பேசிக்கிட்டு இருக்குது ரொம்ப கேவலம்.
எனக்கு அப்படியெல்லாம் பிடிக்கல. அவங்க வந்து சீக்கிரமா தெரிஞ்சிருவாங்கன்னு நம்ம நல்லா ஆமா, வேண்டிப்போம். ஆமா. சிறுசசி துதி ம், அப்படின்னு அடுத்த லெவல் சொல்லுது. ம், அதுல வந்து ம், தருணக் கொடியே ம், என் தன்னை ம், தாங்கி ஓங்கும் தனிக்கொடியே ம், கருணைக் கொடியே ம், ஞான சிவகாம கொடியே அருளுகவே அப்படின்னு வருது. ம், ஒரு தருணக்கொடினும் போது ம். தருணம்னா இதுதான் இது சரியான நேரம்ன்றது அப்படிதானே? தருணக்கொடியே சொல்லுங்க. So, கொடின்னா golden நம்ம time. எல்லாத்துலயுமே உச்சத்தை அடைஞ்சு அங்க போய் நம்ம நல்ல நாட்டுறது கடவுள்கிட்ட நம்ம கரெக்டா போயிட்டு சேர்ந்தோன்ற மாதிரி அந்த ஒரு இதை பெரிய வெளிப்படுத்துது. கோல்டனோட டைம், ம், கோல்டன் ஏஜ் அப்படின்றாங்கல்ல. ஆமா. ஸோ அந்த மாதிரி ஒரு கொடி ம். என் தன்னை தாங்கி முழுமை பெற்றுட்ட பின்னாடி தான் கொடி வரும். எது ஒன்றுத்துக்கும் முழுமை பரிபூர்ணம் ஆயிடுச்சுன்னும் போது கரெக்டா அங்க கொடி நாட்டப்படும். ஸோ யாரு பூர்ணமா அடையல, பூர்ணம் அடையாதவங்க யாரு? பூர்ண அடையாதவங்க குலையில மாட்டிக்கிட்டு நம்ம தான் பேசிக்கிட்டு நம்ம குலையர். தான் எல்லாமே இப்ப நம்ம என் தன்னை நான் விட்டுருக்கேன்னா கொஞ்சம் தான் விட்டுருக்கேன், இன்னும் நிறைய விடணும், எல்லா பாவ செயலும் விடணுன்றாரு அவரு. இந்த மாதிரி பகுதியா வச்சுக்கிட்டு இப்போ நான் வந்து கொஞ்சம் தான் விட்டுருக்கேன். என்ன குலை வந்து தப்புன்னு சொல்லி விரதமா இருந்து கொஞ்சம் தவிர்த்திருந்தேன். இப்போ ஐயாக்கிட்ட வந்தது முழுசா விட்டுட்டேன். அது என்ன ஒரு நாளைக்கு செய்து 2 நாளைக்கு செய்து 10 நாளைக்கு விட்டு 50 நாளைக்கு விட்டு இது என்ன கேவலமா இருக்குதுன்னு அப்பதான் ஐயாக்கிட்ட போய் அந்த விளக்கத்தை நல்லா பெற்றுக்கிட்டு தான் விடுறேன். அதே மாதிரி அந்த மாயையிலேருந்து மாட்டிக்காமல் இருக்கிறதுக்கு அவர் சரியான வழின்னு சொல்கிறாரு, அவர் எடுக்கிறாரு. அஞ்ச வேண்டாம் திருத்திடுவேன்னு சொல்கிறத கரெக்டாக செய்கிறாரு. அது அங்கே போனால் தான் அது திருந்துடும், எல்லாமே அங்கே போய் திருந்தணும். அதுக்குதான் நான் வலியுறுத்துறேன். சும்மா சொல்லிக்கிட்டு பைத்தியம் மாதிரி ஒன்று கிடக்க ஒன்று உளறிட்டு இருக்காதீங்கன்னு கரெக்டாக சொல்கிறாரு. ஒன்று உளறிக்கிட்டு இருக்காம கரெக்டா அவர் எங்க அந்த தப்பெல்லாம் சரி உன்னோட கேரக்டர் இப்படியா, சரி நான் தாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நிறைய தாங்கி ஓங்கும். அது அதையும் உங்களையும் சேர்த்துக்கு எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு நல்லவங்களா இருக்கணும், திருந்தணும், கடவுள்கிட்ட தான் போய் சேரணும்னு கரெக்டா போனா அது இடம் கரெக்டா. நீங்களும் உங்களாம் கடவுளும் உங்க தன்மை வள்ளலாதான் கத்து தராரு. அவரு தான் சம குருவா இருக்காரு. கலந்து அருட்பெருஞ்சோதிக்கிட்ட கரெக்டா போறதுக்கு வழி கத்து கொடுத்து அவரும் அடைஞ்சிருக்காரு, நம்மளே அடைஞ்சிருக்காரு. எனக்கு நல்ல கான்ஃபிடென்ட் இருக்கு. இத்தனை வந்து கெடுதி நடந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம், நம்மளோட வந்து கரெக்டா போயிட்டு இருக்கலாம். புரியுதுங்களா? அவங்க கூட நம்ம கலந்துக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த சந்தைகள் வந்து விட்டு தூக்கி போட்டுடுன்றாரு. நல்ல சந்தையை வந்து நம்ம எதுவுமே எளிமையா கத்து கொடுக்கறது பண்ணிக்கலாம். எந்த காலத்துக்கும் சும்மா எக்ஸசைஸ் நீ வீட்டுல இருக்க கொஞ்சமா வெளிச்சம் கொடுத்து கொஞ்சமா வந்ததே புடிச்சிட்டு இருக்க கூடாது. நல்ல பிரகாசமா எல்லாரும் சீக்கிரமாவே இந்த காலம் கணிஞ்சு வந்துருச்சு, எல்லாம் வாங்க. இதுதான் மெயினா வந்து இதனாலதான் இது பேர் என்ன தெரியுமா, ஞான சிவகாம கொடி. சிவத்தை காட்டுறாங்கல்ல, முழுசா அறிவை வச்சுக்கிட்டு அவதிப்பட்டுக்கிட்டு அந்த சொற்ப அறிவு வச்சுக்கிட்டு ஆஸ்தை இப்போ எல்லாமே அடைஞ்சிட்டோன்ற என்ன ஆணவம் அகந்தையில மாட்டிக்காதீங்க. எல்லாம் ஞான பழமைன்னு சொல்லி வார்த்தையிலேயே முடிச்சிடாதீங்க. செயல்ல வந்து சீக்கிரமா பலன் பெறங்கன்னு சொல்றாரு. எளிமையா சொல்லணும். கொடினும் போது என்ன சொல்லுங்க, ஞான சிவகாம கொடி. அதான் சொல்லிட்டேனே, கொடின்னும் போது நீ அதுக்கு நிறைய விளக்கம் நம்ம பார்த்தோம். சொல்லு, நீ சொல்லு. தனி கொடியே கருணை கொடியே. அதான் கருணை கொடின்னும் போது உங்களுக்கு வந்து இந்த கருணை கொடியோட போனாதான் நம்ம வந்து உச்சத்தை அடைய முடியும். கொடுன்னும் போது வேறையா இருக்கு, அப்போ கொடின்னும் போது அது நீண்டிக்கிட்டு போயிட்டே இருக்கு. உதாரணத்துக்கு நம்ம பார்த்த கொடியெல்லாம் எப்படி இருக்குது, செங்கோல் அரிசி பண்றதா இல்ல கொடுங்கோல் அரிசி பண்றதா? ஆமா, எல்லாம் நம்ம கலந்து வச்சுக்கிட்டு மிக்சர் மாதிரி வச்சுக்கிட்டு எது சுவை வந்து சும்மா சுவைக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் முழு சுவை தர மாட்டேங்குது. கொடுங்கோல் அரிசி பண்ற மாதிரி, ஏன்னா சத்துக்களை வந்து உறிஞ்சிக்குது. ஆமா, இன்பமான இனிப்பாவே இருக்க மாட்டேன்னு நம்ம உடம்புக்கும் நல்லது தரணும். சும்மா ஒரு மருந்து தான் கசப்பு இனிப்பு துவர்ப்பு எல்லாம் கலந்த மாதிரி ஒரு மருந்துக்கு தான் அந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா இன்பம் அடையணும்னா இனிப்பு சாப்பிட்டா மட்டும்தான் இன்பம். அதனால உங்ககிட்ட வேலை வாங்கிட்டு இன்பத்தை தரேன்னு சொல்லிட்டு தராம மருத்துவத்தையே பேசிக்கிட்டு விஞ்ஞான மயமா ஏதோ ஒண்ணு அந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி அது விஞ்ஞானம் அவ்வளவுதான் ஒழிய அது கூட எல்லாம் கடவுள்கிட்ட போறதுக்கு கடவுளை வந்து எல்லா காலத்துலயும் ஆண்டவன் காமிச்சுதான் வச்சிருக்கான். அது சாப்பிட்டுட்டு இருக்கிறவங்களுக்கும் சரி சாப்பிடாதவங்களுக்கும் சரி எல்லாருக்கும் அங்க ஆண்டவன் கடவுள் இருக்கிறது உணர்த்திட்டான். அதுக்கு ஒழுங்கா போய் சேர்ற வழி எப்படின்றதும் உணர்த்திட்டாரு. எல்லாம் அந்தந்த காலகட்டம் வரும்போது கனிய வைக்கிறாரு.
எதை தூக்கி போடுன்றாரு, தூக்கி போட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். அதெல்லாம் கடாசிட்டு நம்ம அழகாக ஆண்டவனேன்னு போய் சேரும் போது எவ்வளோ இன்பமாக இருக்குது, எவ்வளோ இனிமையாகவும் இருக்குது, மென்மையாகவும் இருக்குது, இன்பமாகவும் இருக்குது, இனிப்பாகவும் இருக்குது. அதான் ஞான சிவகம். என்ன வேணும் நம்மளுக்கு? அப்புறம் ஞான சிவகாமம் தான் அது தரும். அதான் சரிங்களா? ஸோ ஞான சிவகாம கொடி வந்து உங்களுக்கு அருளுகவே அப்படிதானே? ஸோ அது மென்மை. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஹார்டாக இருக்கும்ல, ஹார்ட்வேரு. அப்போ ஞான சிவகாம வள்ளி வந்து உங்களுக்கு வந்து அந்த கொடி எப்படி ஆயிடும், ரொம்ப நம்ம விட விட வந்து அவங்க வந்து நல்லா நம்மளுக்கு உணர்த்த வந்துடுறாங்க. நல்லா ரொம்ப உங்களுக்கு வந்து சும்மா இருக்கிற இத்தனை வேஷமும் இத்தனை இதுவும் நம்மளுக்கே தான் இருக்கு. வன்மை கிண்மை எல்லாம் நம்ம உள்ள அடக்கமா இருக்கு. சும்மா இருக்கிற சுகத்தை வந்து நீங்க எப்படி வந்து உடைய முடியும் எடுத்துக்கணும்னா இதான் ஆண்டவன் சொன்ன. எப்படி உடைய முடியும்? உடையான நீங்க எப்படி ஆக முடியும்? நீங்க எப்படி உடஞ்சிக்க முடியும்? தயை பெருகிக்கிட்டு போய் நம்ம மென்மையாகும் போது தான் அந்த கிடைக்குது. நீங்க அது பண்ணாதான் வந்து அவங்களுக்கு சிவகாமோட கான்டாக்ட் நடக்கும். நம்ம ஹார்டா நம்ம வந்து வெளியில இருக்குது, ஹார்டா வெளியில தான் நம்ம இருந்து எடுக்கிறோன்றதெல்லாம் இல்லை. நம்மளுக்குள்ளதான் இந்த கரடு முரடான குணங்களும் கரட்டு முரட்டான தனத்தை வச்சுட்டு நம்ம தான் கரடு முரடா நடந்துக்கிறோன்றது நம்ம உணரணும். நம்ம தான் இந்த மாதிரி பாவியா இருந்துக்கிட்டு எல்லா பாவத்தையும் செய்துக்கிட்டு தப்பா செய்துக்கிட்டு தப்பா பேசிக்கிட்டு இருக்கோம். இதையெல்லாம் விட்டுட்டு ஒழுங்கா இருங்கன்னு தான் ஐயா சொல்றாரு. வந்து அதை விடாமலே சும்மா தாக்கலை மாதிரி பேசிக்கிட்டு ஆட்டம் போட்டுட்டு இருக்கக்கூடாது. தருணம் போது உங்களுக்கு என்ன தெரியுது? தாக்கலை மாதிரி கத்திக்கிட்டு இருக்காம தருணத்தை பார்த்து கரெக்டாக போய் சேரணும் இறைவன்கிட்ட. உங்களுக்கு ஸ்வீட் ஸ்பாட் அப்படி கூட சொல்லலாம், சரிங்களா? ஹாட் ஸ்பாட் அப்படி கூட சொல்லலாம். ஏன்னா அதுல தானே வந்து உங்களுக்கு நிறைய இதுக்கு கிடைக்குது, நிறைய கனெக்ஷன். அனிமல்ஸ் வருதுன்னு சொல்லி இப்போ வைஃபை கனெக்ஷனு, நம்ம சேட்டலைட் கனெக்ஷன்லாம் சொன்னோம்ல. இப்போ நம்ம கம்யூனிகேஷன் இப்போ கோவாவில் நம்ம அதெல்லாம் சொல்கிறோம் இன்டர்வியூவில், தகவல் தொழில்நுட்பம்லாம் ரொம்ப வேகமாக மாறிடுச்சு, நீங்கள் இன்னும் வந்து அந்த காட்டு வசனமாக நீங்கள் இருந்துட்டு இருக்காதீங்கன்னு சொல்லும்போது, இப்போ உலகத்தில் இருக்கிற அந்த சேட்டலைட் டெக்னாலஜி சரிங்களா, நம்ம தொழில் அதிபர்லாம் இருக்காங்கல்ல, நம்ம அவங்க இந்த பொதுத்துறை இருக்குல்ல, எல்லாமே மாசமுகமாக சேர்ந்து ரொம்ப மலிவான ரேட்டுக்கு வந்து தர பார்க்குறாங்க. இது நம்ம தகவல் தொழில்நுட்பம் அந்த இதெல்லாம் சீக்கிரமாக மாறும். அது மாதிரி வந்துச்சுன்னா நம்ம எவ்வளோ வேகமாக நம்ம பயணிக்க முடியும். கனவு நினைவெல்லாம் எப்படி வந்து சீக்கிரமாக இதுவாகும். அந்த மாதிரி என்னை தாங்கி ஓங்கு தனி கோடின்னும் போது எப்படி இருக்குது, இந்த தனி இயற்கை வந்து என்னை தாங்கிட்டு நான் நினைக்கிறது எல்லாத்தையும் வந்து சக்ஸஸ் நடந்துக்கிட்டு எல்லாரும் போயிட்டு இருக்குது, சரிங்களா? நான் வீங்கலை வெடிக்கலை அப்படின்னு சொல்லி ஓங்கி என்ன பண்ணுறது, அந்த கோ டாமினேஷன் இல்லை. இப்போ எனக்கும் வந்து உனக்கும் இசைந்த பொருத்தம், அந்த பொருத்தம் வந்து ஏன் வந்துன்னா என்னையும் சாப்பிடுச்சிடக்கூடாது ஒன்னையும் சாப்பிடுச்சிடக்கூடாது, அப்படிதானே? இப்போ சில வந்து என்ன பண்ணுவாங்க, சில உயிர்கள் வந்து புணரும் போது என்னாகும், இழப்புகள் ஏற்படும், சரிங்களா? ஆண் பெண்களோட ஏதோ இழப்புகள். ஸோ அந்த மாதிரி நடக்காம இந்த கொடி வந்து எப்படி ஆகுது, கருணை கொடி, கருணை வந்து உள்ளர ஏறும் போது அது சிவகாமத்தை சிவத்தை காட்டி. சேனல்ல கூட ஒரு முறை நான் பார்த்துருக்கேன், ஒரு ஏதோ சில இதெல்லாம் ஜீவராசியெல்லாம் இணை சேரும் போதே வந்து ஒன்று செத்து போது ஒன்று மட்டும் உயிர் வாழுது. அந்த மாதிரிலாம் இருக்கிறது நல்லதா? இறைவனோட சேர்ந்தாதான் நம்ம வந்து எல்லாத்தையுமே உயிர் ஓட்டமாகவே வச்சுக்க முடியும், எல்லாமே நல்லதா இருக்கும். ஸோ நல்லது நடக்கணும்னு சொல்லிட்டு இதில் வந்து சிவகாம கொடியே அருளுகவே, அப்போ சுகமான நிலை இது, அப்படிதானே? ஸோ அதுதான் வந்து அந்த இடத்த வந்து அருளுகவேன்னா நம்மளுக்கு அது கிடைக்கணும். ஏறுற்ற சுகநிலை குளங் கொள் கொடிய மனம் போன போக்கில் போகாது எனை மீட்டு நலங்கொள் கருணை சன்மார்க நாட்டில் விடுத்த நற்கொடியே வளங்குள் ஞான சித்தி எல்லாம் வயங்க விலங்கு மணிமன்றில் குளங்குள் கொடியே மெய்ஞான கொடியே அடியேற்கு அருளுகவே. திருப்பி இன்னொரு சுகத்தை கேட்குறாரு. அதில் சில வார்த்தைகள் எப்படி இருக்குன்னா, குளங்குள் நம்மளோட உடம்பு எப்படி இருக்குது, சிவகாமமா வெண்மையான இதுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புலங்குள்
புலத்தை வச்சிருக்கு. புலன்னும் போது உங்களுக்கு ஹார்ட் டெக்னாலஜி தான். இந்த உலகத்துல இடிபட்டு ஒரு லெவல்ஸ் வந்துருக்குல்ல, இங்க இருக்கிற பொருட்களை வச்சுக்கிட்டு ஒரு லிமிட் கொடுத்துருக்கு. சுகம் எப்படி கொஞ்சம் ப்ளஷர் சிஸ்டத்தை வந்து பெயின் ப்ளஷர் பார்த்துக்கல இப்படி இப்படியோ வளைஞ்சு நெளிஞ்சு இப்படி வந்திருக்கு இந்த உடம்பு. சரிங்களா? புலங்குள் கொடிய மனம், அது எது கூட கான்டாக்ட் வச்சிருக்கு? மனசு கூட கான்டாக்ட் வச்சிருக்கு. சரிங்களா? அந்த புலங்குள் கொடிய உடம்பு தழுவி அப்படின்ற மாதிரி பழைய டைலாக் இருக்குல்ல, அந்த மாதிரி வள்ளலார் புது டைலாக் சொல்றாரு. எல்லாரும் மனசுங்களுக்கு புரியுது, ஈஸியாக புரியுறதுக்கு. புலங்குள் கொடிய மனம் போன போக்கில், அது சாஃப்ட்வேர் இன்வாலன்ட்ரி ஆக்ஷன், அது எப்படி கூப்பிட்டு நடத்திட்டு போகுதோ அந்த மாதிரி போயிட்டு இருக்கு நான். சரிங்களா? ஒரு வலையில வீசின மாதிரி நான் விழுந்துட்டு போகாது எனக்கு மீட்டு. அப்போ அவர் வந்து நடுவில் இன்டர்ஃபியர் ஆகுறாரு. சரிங்களா? அவஸ்தையில வந்து மாட்டாம சிவத்தை வந்து தர்றாரு. சரிங்களா? அந்த இதை காட்டும் போது எனக்கு மீட்டு, அப்போ ரெஸ்கியூ நடக்குது. சரிங்களா? எப்படி அனிமல்ஸ் வந்து இதுக்கு கூப்பிட்டு போவாங்கல்ல, ரசப்படை கூப்பிட்டு போகும்போது யாராவது தயவாளிகள் வந்து அவங்கள மீட்டு அவங்கள வளர்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி வள்ளலார் வந்து இதுக்கு போயிட்டு இருக்கிறவர் மீட்டுறாரு. சரிங்களா? மனம் போன போக்கில் வந்து போகாமல் அவர் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வளர்றாரு. சாதி மத அந்த கலவரங்கள் பல இருந்தாலும் அதில் எதுலையுமே போகாமல் அதெல்லாம் தனியாக எதிர்க்கிற மாதிரி எவ்வளோ பெரிய பவர் பாருங்க அவருக்கு. ஸோ கருணை சன்மார்க்க, மொத்தவங்க வந்து சன்மார்க்கம் எப்படி சொன்னால், சன்மார்க்கம் வந்து அன்பில் இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட இவர் வந்து கருணையில் வந்து ரொம்ப கரெக்டாக, ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. அதில் கொஞ்சம் கூட அவர் வந்து இது பண்ணல, எமோஷனை மாற்றியே அவர் பேசவே கிடையாது. என்ன எமோஷன் ரொம்ப அந்த மீட்டு முடியுதோ அது கரெக்டாக வந்து அவர் போடுறாரு. ஏன்னா கொஞ்சம் கூட அந்த டைரக்ஷன் மிஸ் பண்ணக்கூடாது இல்லை, அது பார்க்குறவங்க பேசுகிறவங்க யாராக இருந்தாலும் கரெக்டாக எடுத்துக்கணுன்றதால நலங்குள் கருணை மட்டும்தான் அந்த நலத்தை வந்து உங்களுக்கு இது பண்ண கொடுக்கும். மற்ற எதுவுமே வந்து நலத்தை கொள்ளாது அப்படின்ற மாதிரி. நலங்குள் கருணை சன்மார்க்க நாட்டில், அப்போ நாட்டு வந்து எப்படி தேசபக்தி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லுவாங்க. எஸ், கருணைக்குன்னு ஒரு இது இருந்துச்சுன்னா அந்த தேசம் நம்மளுக்கு தான், அப்படிதானே? அந்த தேசத்துக்காக நம்ம பேசுவேன். சரிங்களா? கருணை சன்மார்க்க நாட்டில் விடுத்த நற்கொடியே. ஸோ அந்த அந்த நாடு எப்படி இருக்கும் முன்னாடி பேசணும்ல, பகுதியாக எடுத்துக்கிட்டு நம்ம நான் தேசத்தை திருத்த போகிறேன், தேசம் நல்லா இருக்கணும், எனக்கு தேசப்பட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதோட கருணையை ஒன்று கையில் எடுத்தாலே போதும், எல்லாமே பக்குவம் அடைஞ்சிடும், எல்லாமே நல்லதாக. ஏன் நாட்டு அப்படின்னு சொல்கிறாரு சொல்லுங்க? ஏன்னா இந்த பிஎஸ்எல் பற்றி ஏன்னா திடீர்னு வந்து இந்த பொதுத்துறை பற்றி பேச ஆரம்பிச்சுட்டு, தகவல் தொழில்நுட்பத்தை பற்றி பேச ஆரம்பிச்சிங்கன்னா அவங்க பண்ண சேவைகள் வந்துக்கு ரயில்வேஸ் பற்றி நம்ம சொல்லியிருப்போம். ஹார்ட்வேராக இருந்து நம்மளுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணிச்சு நம்ம சொல்லியிருப்போம். இந்த உலகத்தில் இருக்கவங்களை எப்படி சீக்கிரமான அவர் சொன்னேன். அதே மாதிரி ஃபோனில் வந்து நம்ம திடீர்னு உங்களால பேச முடியுமா தூரத்தில் இருக்கவங்கள அப்படின்னா? எஸ், பேச முடியும். சரி, அதுக்கு வந்து மலிவு விலையில் காசு கொடுக்காம இன்கமிங்க்கு காசு வரக்கூடாது. சரிங்களா? அதே மாதிரி அவுட் கோயிங் ரோமிங்லாம் அது மாதிரி பண்ணாமல் அடுத்தவங்க ஃப்ரீயாக பேசிக்கலாம், இங்கேயும் அங்கேயும் அது மாதிரி பேசி நேஷனலுக்கு ஒரு ஸ்கீம், அந்த மாதிரி நாடு எல்லாம் ஒன்றாவது இல்லை, இன்டெகிரேஷன் ஆகுது இல்லை. ஸோ இது மாதிரி உங்களுக்கு வந்து பல ப்ராசஸ் மலிவு விலையில கிடைக்குமா கிடைக்காதா நாடுன்னும் போது? பண்டமாற்று முறையில் உங்களுக்கு வந்து என்ன பண்ணலாம், ஒரு சமூகம் வந்து ரொம்ப ஏழைகளாக இருந்துச்சுன்னா இன்னொரு சமூகத்துக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணி, இப்போ அந்த மாதிரி தான் வந்து என்ன பண்ணுறாங்க, வரிகள்லாம் வசூல்படுத்தி ஒரு இதுலேயும் இது பண்ணுறாங்க. ஸோ சில பேர் கேட்பாங்க, அதில் நாங்கள் வந்து பண்ணுறவங்க எங்களுக்கு ஒழுங்காக தரலாம்ல வரிகளை, அது மாதிரி கேட்கக்கூடிய அந்த தன்மையெல்லாம் இருக்குல்ல, பார்க்குறீங்க கட்டுதுன்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு மனம் வந்து எப்படி பண்ணும், மனம் போன போகலை, மனம் போட போக்கில் எல்லாத்துலேயும் சீக்கிரமாக அடிமை ஆயிட்டு எல்லாத்துலேயும் தப்போ சரியோ அதெல்லாம் சிந்திக்கிறது இல்லை. எதில் பார் ஃபஸ்ட்டு அடிமைத்தனம், தன்னை அப்படியே காட்டு மிராண்டித்தனமாக போய் விழுந்துடுறோம். அப்போ புல அழின்றாங்கல்ல. இப்போ புல ஆளுங்க வந்து நிறைய பேர் ஓட்டு போட்டு அதுலேருந்து வந்து ஒரு இதே நாட்டை நடத்துகிறோன்னு வச்சுக்கோங்களேன். பிரதமர் வந்து நாடு நடத்துறதுன்னா எப்படி இருக்கும்? கருணை நலம் இருக்கிற கருணை சன்மார்க்க நாட்டு அந்த மாதிரியா வரும்? மாறி வரும்ல. ஸோ அந்த மாதிரி ரொம்ப மாறின இடம்லாம் இப்போ எப்படி இருக்குது தெரியும்ல உங்களுக்கு? சைனால வந்து இது வருது,
மழை வந்து அதிகமாக கொட்டி கொட்டி அவங்களுக்கு இயற்கை சீற்றம். கட்டி வச்சாங்கல்ல, கட்டி வச்சது எல்லாமே வந்து கரைஞ்சி போயிடுது. அப்படிதானே? ஸோ இந்த மாதிரியான ஒரு அவங்களுக்கு தண்டனை விடுது. ஸோ தண்டனைகளை விடக்கூடாது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? அதான் கருணையாளனா மாறும். அதனால தான் வந்து இப்போ இது வருது, சர்வதேச மையம் வந்து சத்தியநாராயண சபையில் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு எப்படி ஆகிடும்? நல்லா இருக்கும். எல்லாருமே நித்தியமான எல்லாருக்குமே இவங்க வந்து கட்டாமட்டான்னு கத்திட்டு இந்த உலகத்துக்கே ஒரு ப்ரொடெக்ஷன் எல்லாருக்கும் வந்து அது அரசாங்கம் சம்பாதிக்கிறது. அன்னைக்கு கூட அப்படிதான் பேசுறாங்க. அங்க மேட்டுக்குப்பத்திலே நிறைய பேர் அப்படிதான் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. மேட்டுக்குப்பல்ல கருங்குழி அன்னைக்கு போன அன்னைக்கு கூட அங்கேயும் அதான் சொல்றாங்க. எப்படின்னா இவங்க வந்து குறுகிய பார்வையில பாக்குறாங்க. எப்படின்னா அவங்க அரசு சம்பாதிச்சு, நானே அப்படிதான் பார்த்தேன். நானே அப்படிதான் சொன்னேன். அங்க இருக்கிற ஏழைங்க 4 பேர் இருப்பாங்கல்ல, எல்லாருக்கும் அப்படிதான் குறுகிய பார்வை தான், தொலைநோக்கு பார்வை யாருக்கும் வர்றது இல்லை. எப்படின்னா திடீர்னு நானும் சொன்னேன், ஏன்பா இந்த அரசாங்கம் எல்லாம் போய் திருட்டுத்தனத்தை அது நுழைச்சி அவங்க ஆதாயத்துக்கு பெரிய பெரிய உண்டியா வச்சுட்டாங்க. எடுத்துட்டு வந்து எல்லா இடத்துலையும் இவ்வளோ பெரிய உண்டியை வந்து இறக்குனாங்க. நான் போகும்போதெல்லாம் உண்டியே இல்லாமல் இருந்துச்சாங்க. திடீர்னு பார்த்தா அரசாங்கத்தில் வந்து எடுத்துட்டு வந்து இவ்வளோ பெரிய உண்டியை வச்சாங்கப்பா. இப்போ என்னடான்னா இந்த மாதிரி சர்வதேச மையம் வரும் அப்படி இப்படின்ட்டு இது பண்ணுறாங்க. இவங்க இது பண்ணி இதில் ஆதாயம் காண்றதுக்கு சும்மாவே ஏதாச்சும் ஒரு திருட்டுத்தனம் பண்ணுறதுக்கு தான் வந்து நுழையிறாங்க. அது வந்து குறுகிய பார்வை. தொலைநோக்கு பார்வை பார்க்கும் போது தான் கரெக்டாக நீ சொல்கிறது அதில் அவ்வளோ விளக்கம் கிடைக்குது, அவ்வளோ நன்மை இருக்குது, அவ்வளோ உலகமே திருந்துருது. பெருசாக ஒருத்தன் கொஞ்சோண்டு சொரன்னா கூட உலகமே திருந்து எல்லாருமே திருந்த போது இவருக்கு சொன்ன டிவி மெக்கானிக் சொன்னார்ல சங்கர், அவருக்கு அந்த இது சொன்னா கூட அவரும் கொஞ்சம் எதிர்ப்பு தெரிவிச்சாரு. அதுல என்னங்க நல்லது நடக்குது? உலகமே வந்து கேட்க போகுது. அப்புறம் ஏன் நீ இப்படி செய்யறேன், நீ ஏன்டா நீயே வந்து நல்லது உருவாக்குறன்ட்டு நீயே தப்பு ஏன்டா திருந்து அவனே கேட்டானா இவன் மூக்க உடைச்சிக்கிட்டு முக்காடு போட்டுட்டு உட்கார்ற மாதிரி ஆயிடும். சமூகத்தை சிறுசா வச்சுக்கிறதுக்கோட நம்ம வந்து குளோபல் வில்லேஜா இருக்கலாம்ல, அப்படிதானே? உலகமே அங்க வந்து திருந்திடுச்சுன்னும் போது யாருமே தவறு செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லாம போயிடுமே. பல உலகளும் ஒன்னா இப்போ இணைய போகுது. எல்லாம் நாடா ஒன்னா ஒரே இருக்க போறோம். பல உலகங்களும் ஒரு நாடா இருக்க போகுது. ஒரே ஒரு சின்ன குரல், என் குரல் மட்டும் வச்சுட்டு நான் கத்தி யாருக்குமே போய் கேட்காத மாதிரி இருக்கும்போது எல்லாருமே அவங்கவுங்க வந்து அவங்கவுங்க பயன் பெற்றுக்கிட்டாங்க. ஐயா கிட்ட வரும்போதுன்னும் போது எல்லாமே அவங்க எடுத்துட்டு போகிறாங்க நல்ல விஷயத்தன்னும் போது எல்லாமே பல மடங்கா போங்கும் போது எப்படி இருக்கும் தெரிஞ்சுங்களா உங்களுக்கு? இப்போ சத்தியநாராயண சபையில வந்து ஒருத்தர் வந்து புலிக்கொலை வேணாம் அப்படின்னு ஏன் சொல்றாருன்னா, இந்த கருணை சன்மார்க்க நாட்டுல வந்து அவங்க உள்ள வர முடியுமா? இன்னும் காட்டுல தான் இருந்துட்டு இருந்தாங்க. சரிங்களா? அதனால நீங்க வந்து நாட்டுக்கு வரணும். கருணை சமரச அந்த இதுல சன்மார்க்க நாட்டுல இப்ப யூடியூப் வந்து இல்லையா, மீடியா வந்து இல்லையா, உலக அளவுல நியூஸ்ல போகலையா, எல்லாம் போகுது. எல்லாம் தான் செவுடனா இருக்கோமே. நம்ம செவுட்டுக்காக சங்கு வச்சு ஊதுனா எப்படி இருக்குமோ அந்த லட்சணத்துல தான் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கோம்ல. மீடியானா ஒரே மாதிரி உண்மையை மட்டுமா சொல்லுது. பொய் புரட்டு எல்லாத்தையும் முழு சோத்தை வச்சு முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிற மாதிரி தானே கதை நடந்துட்டு இருக்கு. ஆனா அவங்க வந்து சுவைக்கும் போது இறைவனை அங்க வந்து மேட்டுக்குப்பத்திலையும் வடலூர் சத்தியஞான சபையில தர்மசாலையில எல்லாம் வந்து அவங்கவுமே அனுபவிச்சாங்கன்னா அந்த சுவை எப்படி இருக்கும்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிடும்ல. அப்ப எந்த அளவுக்கு அவங்கவுங்க திருந்திருவாங்க. நல்லா இருக்கு. எப்படி தெரியுமா? மீட்டுக்குப்போம். மீட்டுனா என்ன சொல்லுங்க? மீட்டுனா அனிமலோட குலை. சரிங்களா? அந்த குலக்குப்பத்துல இருந்து நம்ம என்ன பண்ணுவோம்? மேட்டுக்குப்பத்துக்கு போகணும். சரிங்களா? எப்படி சூப்பரா இருக்கு பாருங்க. அதே மீட் எடுக்கிற இடமும் அதான் இருக்கு. சோ அதனாலதான் நாட்டு அது இங்கிலீஷ்ல பார்க்கும்போது மீட்னும் போது குலை அந்த அது என்ன மாமிசத்துல சேருது. அதே வந்து மீட் பண்ணாதானே ஒரு இடத்துல வந்து எல்லாம் மீட் அந்த மீட் பண்றது இந்த மாதிரி மீட்டும் எடுத்துக்கலாம். ஒன்று கூடி நம்ம அவர் சொல்றதே அப்படிதானே, எல்லாம் சத் சங்கம் பண்ணுங்க, எல்லாம் சத்வி சாரணையில அவங்க வந்து சத்வி சாரணை பண்ண எல்லாருமே அங்க வர்றதுக்கு வழி விட்டாதானே வந்து எல்லாருமே மாறுவாங்க. அதான் நான் சொல்றேன். இப்போ நீங்க வந்து ப்ரொடெக்ஷன் பண்ணலாம், சம்பாரிச்சுக்கோங்க இவன் சம்பாரிச்சுக்கோங்க இந்த குறுகிய கண்ணோட்டத்திலேயே பாக்குறாங்க மக்கள். அந்த குறுகிய கண்ணோட்டத்துல இருந்து பொதுன்றது உங்களுக்கு தெரியல. பொதுவுக்கு வரணும், பொதுவை யூஸ் பண்றது நம்மளுக்கு யூஸ் பண்ணிக்க முடியல நம்மளால. பொதுவுக்கு வந்துட்டாலே அது பெரிய கண்ணோட்டமா மாறிடும். பிரைவேட்டை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னு சொல்லல, பொதுவை யூஸ் பண்ணிக்கணும்ல. ஒழுங்கா பண்ணணுமா இல்லையா? இப்போ பொதுவை யூஸ் பண்ணதால நம்மளுக்கு என்ன ரோமிங் ஃப்ரீ ஆயிடுச்சு இல்ல? அப்புறம் என்ன ஆயிடுச்சு? இன்கமிங் ஃப்ரீ. சரிங்களா? அந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளவு ஃப்ரீ ஆச்சு இந்த உலகத்துல.
அது மாதிரி வள்ளலாரும் வந்து என்ன பண்ணாரு, அவர் எப்போ உள்ளர பூந்தாரோ பொதுக்கு இறங்கினாரோ ஃப்ரீ ஆக்கி விட்டாரு, எல்லாத்தையுமே ஃப்ரீ ஆக்கியிருக்காரு. அப்ப அவங்க ஃப்ரீயா வர்றதுக்கு இவங்க ஏன் தடுக்கணும்ன்ற? யாரும் தடுக்க கூடாது. ஆண்டவனே வாங்கன்னு வருவார் அழைத்து வாடி வடலூர் வடை திசைக்கே வந்தால் பெறலாம் நல்ல வரணும் போது இவங்க ஏன் தடுக்கணும்? வள்ளலாருக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா, இந்த குருகுலம் அவங்க தான் வந்து படிக்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த உள்ளர இறங்கி அந்த ஞான கல்விகள் எல்லாம் படிக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ திடீர்னு வந்து வள்ளலார் உள்ளர வந்துட்டவனே அவரு கல்விகளை வந்து எப்படி ஆகுறாரு, பொது துறைக்கு எடுத்துட்டு வருது. சரிங்களா? யார் வேணா படிக்கிற அளவுக்கு எடுத்துட்டு வருது. ஸோ அது மாதிரி நான் ஒரு ஆள் இருக்காருல்ல, நான் ஒரு அலந்தாங்கொழி, இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சிக்கிட்டு நிறைய இதுலேயும் வாயில வைக்கிற ஆள். ஸோ எனக்கு வந்து அவர் நான் பண்ண ஞானம் வேணும் அப்படின்றதால ஒரு கூட்டு வந்து அந்த அமுத படிக்கணும் அப்படின்றதால எனக்கு வந்து இந்த வளங்கொல் அப்படிதானே நாட்டில் விடுத்து நற்கொடியே, அந்த நற்கொடி அந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணி வளங்கொல் வளம்னும் போது உங்களுக்கு எப்படி அது இடம் வளம் அப்படின்னும் போது ரைட்ஸ் இருக்குல்ல, அந்த ரைட்ஸ் வரக்கூடிய அந்த ஞானம் சித்தி உனக்கு அது ரைட்ஸ்ரா, ஏன் நீ வந்து அதை வேஸ்ட்டாக விடுற, டேஸ்ட் பண்ணு அப்படின்றது அந்த ஞான சித்தியை வந்து இது பண்ணி அது இன்ஸ்டலேஷன் கொடுத்து எல்லாம் வயங்க. அப்போ அந்த ஃபீல்டு வந்து வரணும். சரிங்களா? ஃபீல்டு வராமல் எல்லாமே வந்து இதாகக்கூடாது, பிளாங்காக இருக்கக்கூடாது. ஸோ விலங்கு மணிமண்டில் அந்த விலங்கு விளங்காமல் போயிடக்கூடாதுன்றதால அந்த மணி சரிங்களா, அந்த ஜுவல்லரி வந்து டெக்கரேஷன் பண்ணி விட்டு நீ டெக்கரேட் பண்ணி அப்படின்ற மாதிரி மணிமன்றில் நீ காட்டுவாசியாக இருந்துட்டு வந்து நீ இது பண்ணாது. நீ ஃபேஷன் இண்டஸ்ட்ரி நீ தான் இனிமேட்டு எல்லாத்தையும் நடத்த போகிற. சரிங்களா? ஃபேஷனு க்ளோத்திங்கு அதனால இன்டெகிரேட்டிங் ஆல் இட்ஸ் வேக்கப் பிகனிக் காலில் வந்து என்ன பண்ணுறது, அந்த காலிங்கில் கான்ஃபரன்ஸ் ஹாலு அந்த இது இருக்குல்ல பாலு லெதர் பால்லாம் மாற்றி வீகனிக் பாலு, அப்புறம் உங்களுக்கு இது வரணும் ஷாப்பிங் மால் எப்படி இருக்குது இப்போதைக்கு வந்து எல்லா இதுவும் வந்து ட்ரேடிங் பண்ணுறது எப்படி இருக்குது, ஐம்சியான ட்ரேடிங் பண்ணுறீங்களே அது இல்லாமல் ஐம்சியான ட்ரேடிங் இன்பமான ட்ரேடிங் வரணும். சரிங்களா? அதான்ப்பா இதுக்கு உதாரணம் எப்படின்னா, இப்போ ஒரு மீடியா வருதுன்னா உண்மையை ஒரே ஒரு முறை தான் சொல்லுது. இப்போ ஒரு சிகரெட்டில் அந்த விளம்பரம் வந்து ஏகப்பட்டது வருது சொல்கிற மாதிரி எல்லாம் நம்ம காலங்காலமாக சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஆனால் நடைமுறைப்படுத்த முடியுதான்னும் போது முடியாமல் திணறிக்கிட்டு இருக்கோம். அது எதுக்கு சொல்ல வரேன்னா, இதில் இப்போ ஒரு விளம்பரம் பெருசாக இருக்குது, டிம்கோண்டு பின்னாடி எங்கேயோ மூளை முழுக்கில் கண்ணுலேயே தெரியாத அளவுக்கு இது உங்களுக்கு உடம்புக்கு கேடு, இது செய்யக்கூடாதுன்னு எழுதி வச்சுருக்குறது. எப்படி இவ்வளோ திருட்டுத்தனமான ஒரு இது நுணுக்கமாக பேசுகிறாங்களோ அந்த மாதிரி திருட்டுத்தனத்தை தான் நிறைய திணிக்கிறாங்க. நல்ல விஷயத்தை புலை இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு ஐயா சொல்கிறது, இதையெல்லாம் மூடி மறைச்சிட்டு கண்டதெல்லாம் பேசிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் இப்போ இதை வந்து என்ன சொல்கிறது, அந்த தப்பெல்லாம் விடணும்னா எல்லாருமே வடலூர் வரணும். இது ஆகிடும் அது ஆகிடும் எப்படி வர்றது அப்படின்னாலும் தடுத்துக்கிட்டு நிறுத்திக்கிட்டு தேவையில்லாததெல்லாம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. எல்லாருமே வந்து எல்லாருமே நலம் பெறணும். அந்த மாதிரி தான் எல்லாருக்குமே நல்லது செய்யறதுக்கு வாய்ப்பு தந்து எல்லாருமே அங்கே வந்து சுவைக்கணும். அது ஒரு வகை. அந்த ஞான சித்தி வர வைக்கிறதுக்கு அந்த படம் போட்டு காட்டணும், ஏதோ ஒரு ஓரமா வைக்காம மறைமுகமா காட்டாம வெளிப்படையே காட்டுறது இந்த ஞான. இப்போ சத்தியஞான சபையில அந்த மாதிரி காட்டணும் வருங்காலத்துல. அதான்பா இப்போ அதே மாதிரி தான் அந்த டிவியில நியூஸ்ல நான் பார்த்தேன்னு சொன்னேன்ல, நான் தான் பார்த்துருப்பேன், இல்லை யாரோ கொஞ்சம் பேர் தான் பார்த்துருப்பாங்க. ஒரே முறை தான் போடுறான், இல்லை எப்பயோ ஒரு முறை மூளை முடுக்கில் போட்டு எடுத்துடுறான் அந்த நியூஸை. மற்ற தேவையில்லாதது தான் கண்ணா முன்னான்னு போட்டுக்கிட்டே இருக்கானுங்க. அப்போ என்ன ஆகும்? கண்டதெல்லாம் விளம்பரம் தான் மனுஷனுக்கு கெட்டு போறாங்க ஒழிய இந்த நல்ல விஷயத்த கொஞ்சம் எங்கேயோ ஒரு காலத்துல வந்து போயிட்டா தெரியுமா? எனக்கு அப்படி தெரியல. ஏன்னா நான் படிக்கிற காலத்துல பயோகெமிஸ்ட்ரியில நீங்க இதெல்லாம் ஊட்டச்சத்து நிறைஞ்சது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா நான் வந்து எனக்கு நியூட்ரிஷன் பயோகெமிஸ்ட்ரியில நல்லா படிச்சு அப்புறமேட்டு தான் நல்லா ரொம்ப விட வேண்டியதா இருந்துச்சு. நல்லா படிக்கிறது அவ்வளவு ஈஸி. வடலூர் ராமலிங்க ஐயா சொல்லி கொடுத்த படிப்பு அங்க போய் கத்துக்கணும், எல்லாருமே அங்க போய் சுவைக்கணும், எல்லாருமே அங்க போய் எடுத்துக்கணும். அவர் அங்க வச்சிருக்காங்க. இவ்வளவு சொல்லி இவங்க முட்டாள் நீங்க சொல்லலாம், ஆனா அவ்வளவு ஈஸி கிடையாது வெளியில வருதுன்றது நீங்க சொல்லிக்கலாம். எதுக்கு சொல்றேன்னா, ஏன்னா நம்ம தான் அது முட்டாளு, அதை தான் சொல்றேன். நம்ம முட்டாளா இருந்தேன், இப்ப நான் முட்டாளா இருந்தேன், அங்க போய் தானே நான் நல்லா கத்து வாங்கிக்கிட்டேன். நீங்க திட்டுறது எல்லாம் கண்ணாடியில பார்த்து திட்டிக்க வேண்டியதுதான். ஏன்னா நம்ம தான் எல்லாரும் சரிங்களா. அதனாலதான் விலங்கு மணிமன்றில் திருந்தணும், நான் போய் திருந்தனல்ல, அந்த மாதிரி எல்லாம் வந்து சுவைச்சு எல்லாமே தெரிஞ்சுக்கணும். ஆமா, இன்னும் வந்து நீங்க என்ன பண்ணணும், அந்த விலங்கு மணிமன்றில் வந்து நல்லா இது பண்ணி கடவுள் கூட எப்படி வந்து பேசலாம், நல்லா பழகலாம்னு கத்துக்கிட்டு குளங்குள் கொடியே
அதான் அவ கொஞ்சம் அந்த தப்பு மெயின் தப்பை விட்டதுக்கே இவ்வளோ எனக்கு நல்ல ஆனந்தமாக இருக்குது. இன்னும் அவர் ஒன்னொன்னும் சொல்கிறதெல்லாம் சுவைச்சு நம்ம செய்யும் போது எவ்வளோ ஆனந்தம் வரும். குளம் இருக்குங்களா, அந்த சுவை எப்படி வந்து நீரூற்ற சுவையில் இருக்கும்ல, அப்போ வந்து நல்ல சுவை ஏற ஏற உங்களுக்கு குளங்குள் கொடியே அப்படிதானே, அந்த சுகம் ஏறிட்டு ஏறிட்டு சூழ்நிலை எப்படி இருக்கும் உங்களுக்கு. சும்மா இருக்கிற அந்த குளம்ன்ற போது உதாரணத்துக்கு அதிக பிரயாசம் பண்ணி நீங்க வந்து தண்ணி எடுத்துட்டு வரணும்னு அவசியம் இருக்காது இல்ல குளத்துல, அப்படிதானே. உங்ககிட்டே வந்து இது இருக்குது எவர்கிரீன் ஸ்டாக், எப்பயுமே வந்து தேவையான நீங்க அள்ளி அள்ளி கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி இடத்துக்கு குளங்குள் கொடியே அதுக்கு ஸ்டாக் அள்ளி அள்ளி கொடுத்துங்களா. மெயினான கொடியே அடியிருக்கு அருளுகவே, ஏன்னா மெயினான அவ்வளோ ஈஸியாக வர்றதில்லை, நல்லா சிம்பிள் தான், பட் ஈஸி கிடையாது. ஸோ அதனால தான் அந்த சிம்பிளாக வர வைக்கக்கூடியது யாரு, அடியே இருக்கு. நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் அடிமையாக வந்து மாறி அப்புறம் நேயம். ஆமா, நீங்க பணிஞ்சு நீங்க வந்து அவர் எப்படி எனக்கு எப்படி நடத்தியோ நடத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம். சரிங்களா? ஸோ போதுமா இல்லை அடுத்த பாடல படிப்போம்? அதான்ப்பா, அடுத்த பாடல் அப்புறம் படிப்போம். இப்போ அடிப்படை இருக்குன்னா இவங்க என்ன நினைச்சிட்டாங்க, திருவடியை பணிஞ்சாவே எல்லாமே கிடைச்சிடும்ன்ற மாதிரி ஒரு சுத்த விட்டுட்டாங்க. அடிப்பணி இருக்குன்னா நம்ம அடங்கி நம்ம வந்து ஒரு அடக்குமுறைக்கு வந்து நம்ம கடவுள்கிட்ட பணிஞ்சு போகிறது, கடவுளுடைய நல்ல தனத்தை நம்ம உள்வாங்கிறது தான் அடிப்பணிகிறது. இந்த மாதிரி எல்லாம் சின்ன சின்ன விஷயத்த அப்படியே ஒரு சடங்கு சம்பிரதாயம் மாதிரி சொல்லி வந்ததுனால தான் எதுவுமே புரிஞ்சுக்காம மக்களோ திருவடி தரிசனத்தை பார்த்தா போதும், கடவுளை பார்த்தா போதுமா, அனுபவிக்கணுமே, சுவைக்கணுமே. எப்போ சுவைக்கிறது? ஏதோ நம்மளுக்கு அந்த டெமோ மாதிரி ஏதோ கை காலெல்லாம் வச்சு நம்மளுக்கு காமிச்சு திருவடினா கீழ்மட்டத்துலேருந்து தான் நம்ம கரெக்டாக செய்யும் போது தான் மேல் மட்டத்தை போய் சேர முடியும்னு இப்படியெல்லாம் காமிச்சா கிரீடை மேலே தான் தலையில் வச்சாங்க. இந்த மாதிரி அவங்க ஒரு டெமோ மாதிரி பண்ணி காமிச்சது, அதை வந்து நம்மளுக்கு கதை வடிவத்திலேயே வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு எல்லாமே செய்யாமல் ஒரு போயிட்டு பழக்க தோஷம்ன்ட்டு சும்மா தொட்டு வணங்கிட்டோம், போய் வணங்கிட்டு இப்படியெல்லாம் பண்ணுறதை தான் மாற்றிக்கிங்க. கடவுள் வழிபாடு உண்டு, அதை எப்படி வணங்கணுமோ அப்படி வணங்குங்க, ஈஸியாக போய் சேர்ந்தீங்கன்னா அவ்வளோ அழகாக அவ்வளோ விளக்கம் கொடுத்து சொல்லியிருக்காரு. இந்த விளக்கத்துக்கெல்லாம் வரணும்னா அவங்கவுங்களும் அங்கே போய் அதை சுவைச்சி தெரிஞ்சுக்கிட்டு ஆனந்தமாக இருக்கணும். எங்கேயோ உட்காந்துட்டு எங்கேயோ நம்ம சொல்லிட்டு இருந்தாலும் எல்லாருமே புரிய மாட்டேங்குது. நல்ல தனத்தை பெருக்கிட்டு தயையை உருவாக்கிக்கும் போது தான் கடவுளே நம்மளுக்கு அந்த முத்திரையை குத்தி அழகாக அழைச்சிக்கிறாரு. நான் வந்து தப்பார் இங்கே போய் நான் முத்திரை வாங்கிக்கிட்டேன், அங்கே போய் முத்திரை வாங்கிக்கிட்டேன், என்ன சொல்கிறாங்க, இந்த தீட்சை பெற்றுக்கிட்டேன்னு சொல்லிட்டெல்லாம் உட்காந்துருந்தாலாம் இல்லை. ஞான தீட்சை பெறணுன்னா நல்ல நம்ம வந்து கடவுளுடைய விளக்கத்தை வாங்கிக்கிட்டே இருக்கும் போது தான் நம்மளுக்கு அந்த அறிவு ஞானம் பறக்குது. என்னப்பா, நல்ல ஞான பழமா மாறும் போது தான் எந்த தப்பும் செய்யக்கூடாதுன்ற இது வரணும் மனுஷனுக்கு. அவங்க திருவடின்னு சொல்றாங்களோ இல்லையோ, இங்க திருவடி என்ன தெரியுமா, என்ன சொல்லுங்க அப்போ திருவண்ணும் போது பெர்ஃபெக்டாவும் பெர்மனண்டாவும் இருக்கு. அதுதான் சொல்றேன், அதுதான் இப்ப நானும் சொல்றேன். அடின்னும் போது உயிர் ஒளி, முடின்னும் போது உடம்பு வெளி, அப்படிதானே. அதான் இந்த மாதிரி விளக்கமா எனக்கு ஒன் பை ஒன் சொல்ல தெரியாது. ஒன்றுக்கு பின்ன என்ன சொல்றது, ஒன்றின் பின் ஒன்றா சொல்லலாம் தெரியாது எனக்கு. அந்த அடுக்கு மொழியெல்லாம் எனக்கு டக்குன்னு வராது, சொல்லவும் தெரியாது அந்த அளவுக்கு. எதுக்கு என்னால எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் சொல்லிக்கிறேன். நான் உளறிட்டு தான் இருக்கேன். ஒரு பாடத்துலையும் இதே மாதிரி எதனா ஒன்று சொல்லிகிட்டே தான் வந்துட்டு இருக்கேன். எதுன்னா மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது புலை தவிர்க்கணும், தயையை உருவாக்கிக்கணும். அவர் எவ்வளோ எளிமையாக இன்னும் நல்லா குழந்தைக்கு ஒரு சின்ன குழந்தைக்கு சொல்கிற மாதிரி எல்லாம் சொல்லி கொடுக்கணும். அது இருக்கட்டும், அது உடனே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க தெரிஞ்சுக்கலாம். இல்லை, அது உடனே ஏற்படுத்த கஷ்டமா இருந்துச்சுன்னா அருட்பெரும் ஜோதிட்டு நீங்கள் கேட்கலாம். அதான் கேட்கணும், கடவுளை கேட்கணும். நீங்கள் ஃபர்ஸ்ட் கடவுள் மேலே நம்பிக்கை இருக்கு உங்களுக்கு? நிறைய நம்பிக்கை இருக்கு. அப்படின்னீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து அருட்பெரும் ஜோதி இந்த அடைக்கலமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கே வந்து பண்ணிட்டீங்கன்னா அவர் வந்து எப்படி இப்படிலாம் வந்து எந்த வழியில நீங்கள் திருந்தலாம். சரிங்களா? வருந்தாமல் அவர் வந்து எப்படி வந்து மருந்து, அவர் ஆனந்த மருந்து. சரிங்களா? ஸோ அதனால தான் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு சீக்கிரமாக இந்த மருந்து, ஏன்னா நீங்கள் இதெல்லாம் விடணுமா விட்டீங்களா அப்படின்னும் போது காட்டுவாசி சனத்தில் தான் சொல்லுவோம், துறவு கொண்டு எல்லாமே போயிட்டோம் அப்படி தானே சொல்லுவாங்க.
ஆனால் இதில் வந்து வரவு எல்லாமே ஆமாம். விட்டீங்கன்னா ஆமாம் விட்டேன் நல்லது தானே, காட்டு வாசி எனக்கு வந்து கஷ்டம் அவங்கள படுத்தாமல் என்னால் வாழ முடியும் அதான். அப்படின்னும் போது ஏன் நான் வந்து அதில் ஈடுபடுத்தணும் எடுத்துக்கிட்டு, சரிங்களா? ஆமாம் நல்லதுதான், வறுமையை விட்டேன் நான், இம்சையை விட்டேன் அப்படின்னு சொல்லி ஜாலியாக சொல்லலாம். விட்டீங்களான்னு கஷ்டப்பட்டு நீங்கள் ஐயோ அப்படின்னு கேட்க தேவையில்ல. ஐயோ விட்டீங்களா, அப்போ அது உங்களுக்கு வேணாமா, அதுலேருந்து நீங்கள் தப்பிச்சு வெளியில் வந்துட்டீங்களா, மீட்டு எடுத்துட்டாங்களா, சரிங்களா? அப்போ தெரிஞ்சுங்களா, தாவர வகைகள் உணவுல ஃபர்ஸ்ட் மீட்டுதல், அப்புறமேட்டு இன்னொரு மீடுதலைங்கிறதுக்கு இந்த புல உடம்பு நீங்களே வந்து இது பண்ணும்போது ஃபுல் அண்ட் ஃபுல்லு அதில் வந்து இப்போ வள்ளலார் மாற்றிக்கிட்டார் தெரியுமா? புல உடம்புலேருந்து எப்படி ஆனந்த வண்ண உடம்பு எடுத்துக்கிட்டார்ல, ஸோ அந்த உடம்பா மாற்றிக்கக்கூடிய தன்மையும் நம்மளுக்கு ஏற்படும். ஸோ இதெல்லாம் வச்சுக்கிட்டு பாட்டு பாடல அப்புறம் பார்ப்போமா.